வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அரட்டியில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி பேச இருக்கிறோம். வாருங்கள் சார். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் லியோ. வணக்கம். அப்புறம் சார், யார் அந்த தம்பி? யார் அந்த தம்பி? விடமாட்டேங்கிறீங்க. யார் அந்த சாரு? இப்போ தம்பியை சுற்றி தான் தமிழக அரசியலே வலம் வந்து கொண்டிருக்கிறது. அது நீங்கள் சொல்கிறது மிகைப்படுத்தல் இல்லைங்க. தம்பி இன்றைய அரசியல் தம்பியை சுற்றித்தான் சுழன்று கொண்டு இருக்கிறது. தம்பி சூறாவளி திமுக குடும்பத்தை சுழற்றி அடித்து கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். நான் விரிவாக பற்றி பேசலாம். தம்பியோட முக்கியத்துவம் பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் என்னென்னா, உதயநிதியின் கண்களும் காதுகளுமாக இருந்தவர் தம்பி. இந்த தம்பிக்கு உதயநிதி எப்படி அறிமுகமாகிறார் என்பதில் ஒரு பின் கதை இருக்கும் அல்லவா. தம்பி ஒரு எளிய நடுத்தர வர்க்க குடும்பத்தை சேர்ந்தவர் தான். இவருக்கு ஒரு அண்ணன் இருக்கார், ஒரு தம்பி 2 பசங்க. ஒரு எளிய குடும்பத்தை சேர்ந்தவர் தான். அவங்க தந்தை சண்முகவேல் என்பவர் ஒரு ஸ்பிக் நிறுவனத்தில் வேலை செய்த ஒரு மேலாளர், ஒரு மிடில் லெவல் எம்ப்ளாயின்னு வச்சுக்கோங்க. ரொம்ப ஆர்டினரி ஃபேமிலி. வாடகை வீட்டில் தான் குடியிருக்கிறார்கள். பின்னர் வேளச்சேரியில் சொந்தமாக வீடு கட்டுகிறார்கள். வேளச்சேரியில் இவர்கள் கட்டிய வீட்டின் நெய்பர் அருகாமையில் இருந்தவர் தான் அன்பில் மகேஷ். தம்பிக்கு சொந்த ஊர் திருச்சி, அன்பிலும் மகேஷும் திருச்சி என்பதால் அவர்கள் இருவருக்கும் இயல்பாக பழக்கம் ஏற்படுகிறது. 2013-14 தான் மகேஷ் சின்ன வயசுலேருந்தே பழக்கம். இவங்கெல்லாம் சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸாக வளர்கிறார்கள். ரத்தீஷ் சின்ன பையன். இப்போது மகேஷ் அறிமுகமாக ஆகிறது. சுனிலும் அப்போது தான், சுனில் கனகலுவும் அப்போது தான் அறிமுகமாகிறார். 13-14 சின்ன பசங்கள். அதுக்கு முன்பிலிருந்தே இவர்கள் சிறுவர்களாக இவர்களுக்கு பழக்கம். 13-14 வாக்கில் மகேஷ் உதயநிதியிடம் தம்பியை அறிமுகம் செய்து வைக்கிறார். ஸோ முதலில் ஒரு கனவு வீடாக அந்த வேளச்சேரி வீட்டை இவர்கள் கட்டுகிறார்கள் என்றால், இவங்களோட முதல் ஹவுஸு சொந்த ஹவுஸுனால் ஒரு எளிய பின்புலம். இப்படி இந்த ஸ்பிக் நிறுவனத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற இந்த சண்முகவேல் 2021 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்ததும் 5 நிறுவனங்களை தொடங்குகிறார். ஸ்ரீ விநாயகா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், சாய் வீரன் ஏஜென்சிஸ், சாய் வீரன் வேர்ஹவுசிங் இந்தியா பிரைவேட் லிமிடெட், சாய் வீரன் ப்ராப்பர்ட்டிஸ் பிரைவேட் லிமிடெட், ஜெகதாம்பாள் ப்ராப்பர்ட்டிஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற 5 நிறுவனங்களை இவர் தந்தை தொடங்குகிறார். இப்போது ஒரே ஒரு நிறுவனத்தை தவிர மீதி அத்தனை நிறுவனங்களிலிருந்தும் கடந்த மார்ச் மாதம் இவரது தந்தை விலகுகிறார். இது ஆன் பேப்பர் இருக்கக்கூடிய தொழில்கள். இன்றைக்கி இவர் தந்தை செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான தொழில் ஃபினான்சிங். ஃபினான்ஸ்னால் நீங்கள் இந்த 1 லட்ச ரூபா கொடுத்துட்டு தண்டல் வசூல் பண்ணுற ஃபினான்ஸ் என்று நினைக்காதீர்கள். பல கோடி ரூபாய் மதிப்பிலான ஃபினான்ஸ். உங்களுக்கு இப்போ ஒரு 20 கோடி வேணும்னா 20 கோடி அவரால் கொடுக்க முடியும். அந்த நிலைமைக்கு இன்று குறுகிய காலத்தில் மிகப்பெரிய தொழிலதிபராக அவர் உயர்ந்திருக்கிறார். 2017 செப்டம்பர் மாதம் புரியாத புதிர் என்ற அந்த திரைப்படம், விஜய் சேதுபதி நடித்த அந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகிறது. அது பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை, பெரும் தோல்வியை இந்த திரைப்படம் சந்திக்கிறது. ரெபல் பிக்சர்ஸ் என்ற பெயரில் தீபன் என்பவரும் ரத்தீஷ் வேலுவும் சேர்ந்து அந்த திரைப்படத்தை தயாரிக்கிறார்கள். அதற்கு பிறகு பெரிய அளவில் ரத்தீஷுக்கு வளர்ச்சி கிடையாது. அதற்கு பிறகு அனிருத்தை ஹீரோவாக வைத்து ஆக்கோ என்ற ஒரு திரைப்படத்தை தயாரிப்பதற்கான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டு ஒரு சிங்கிள்ஸ் பதிவாகி அந்த படத்தின் ஒரு சிங்கிள்ஸ் மட்டும் ரிலீஸ் ஆகி சிங்கிள்ஸ் ரெடி ஆச்சு. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டராக வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த படமும் ஸ்டாப் ஆயிடுச்சு. அதோட அந்த 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 சிங்கிள் ரிலீஸ் ஆன அந்த விழாவில் தம்பி கலந்து கொள்கிறார். அதற்கு பிறகு தம்பி ரேடாரை விட்டு வெளியே போயிட்டார். தம்பியோட புகைப்படம் வெளியானது அது ஒன்று தான், அந்த தருணம் ஒன்று தான். அதற்கு பிறகு தம்பி எங்கேயும் இல்லை. அமலாக்கத்துறை தங்களது விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். என்னென்னா, இப்போது ஒரு 5 நிறுவனங்களை ஒரு ரத்தீஷ் அவர்களின் தந்தை இயக்குனராக இருக்கிறார் என்று நான் சொன்னேன். இப்போ இந்த 5 நிறுவனங்களுக்கான கேபிட்டல், இந்த நிறுவனங்கள் தொடங்குறதுன்னா அந்த நிறுவனங்களுக்காக நீங்கள் வங்கி கணக்கு ஒன்று தொடங்க வேண்டும். அந்த 5 நிறுவனங்களின் வங்கி கணக்கிலும் பணப்பரிமாற்றங்கள், எந்த கணக்கிலிருந்து இந்த நிறுவனங்களுக்கு பணம் வந்திருக்கிறது, இங்கேருந்து எந்த நிறுவனத்திற்கு பணம் போயிருக்கிறது உள்ளிட்ட விவரங்களை
அவர்கள் எடுக்க தொடங்கியிருக்கிறார்கள். அண்டு இந்த பணம்லாம் வந்து கோல்டாக பார்க் ஆகிருக்கு ஒரு கிட்டத்தட்ட, அதாவது நம்ம நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு டாஸ்மாகில் பணம் ஜென்ரேட் ஆகிருக்கு. ஒரு 3000 கோடின்றது நான் ரஃபாக சொன்னேன், இன்னும் கூட இருக்குன்றாங்க. அண்டு இதில் இந்த டாஸ்மாகில் நடந்த ஊழல்களில் ஒரு வகை என்னவென்றால், ஃபாரின் லிக்கர் பிராண்ட்ஸை வந்து இங்கே லைசன்ஸ் வாங்கி தயாரிக்கலாம். தெரியுங்களா? இப்போ ஒரு சிகரெட் ஒன்று இருக்குன்னா தெரியும் சார், அந்த மாதிரி ஹோட்டல்ஸ் நிறைய லைசன்ஸ்டு. இப்போ ஃபாரினில் இருக்கக்கூடிய மால்பரோ சிகரெட் இருக்குன்னா அந்த மால்பரோ சிகரெட்டை இங்கே இருக்கக்கூடிய ஐடிசி நிறுவனம் அந்த லைசன்ஸை வாங்கி தயாரிக்கும். சட்டைகளை போல் சொல்லலாம், லூயி ஃபிலிப் சட்டை இருக்குன்னா அது வெளிநாட்டு பிராண்டு. அதை இங்கே ஒரு நிறுவனம் அந்த பிராண்டை வாங்கி அதே தரத்தில் இங்கே தயாரித்து விற்பனை செய்வார்கள். அதுபோல் வெளிநாட்டு மதுக்களையும் இவர்கள் இங்கே விற்பனை, டாஸ்மாக் நிறுவனம் வந்து விற்பனை செய்கிறது. அந்த வெளிநாட்டு மதுவோட அசல் விலை $2 அல்லது $3 தான் இருக்கும். $3 என்ன, 200 300 மொத்தம் 3 இருக்கும். அதை வெளிநாட்டு பிராண்ட் என்பதால் $3000 $4000 விற்பனை செய்திருக்கிறார்கள். ஸோ அந்த விவகாரத்தை விசாரிக்கிறார்கள். அண்ட் இந்த மணி எப்படி வெளிநாட்டுக்கு போகுது? ஏன்னா இங்கே வந்து நீங்கள் எங்கேயும் ஒரு அறையில் நீங்கள் இந்த வால்யூம் ஆஃப் கேஷ் 3000 கோடியெல்லாம் நீங்கள் எங்கேயுமே இங்கே ஒரு ரூமுக்குள்ளே, ஒரு வீட்டுக்குள்ளே, 2 வீட்டுக்குள்ளே நீங்கள் பதுக்க வைக்க முடியாது. இன்னொன்று பதுக்க வச்சுருந்தாலும் மாட்டுச்சுன்னா மொத்தமாக போய்டும், கையில் கிடைக்காது. ஸோ யூ ஹவ் டு டேக் திஸ் அப்ராடு. எல்லோரும் ஹவாலா ரூட்டில் இதை கொண்டு செல்வது வழக்கமாக இருந்து வருகிறது. இந்த மணியை வெளிநாட்டுக்கு கொண்டு சென்று மணியை லாண்டர் செய்வதற்கு உதவியர்கள்னு சொல்லிட்டு நேற்று ஒரு தொழில் நிறுவனத்தோட பெயரை சொன்னோம். அண்டு திரு அபினேஷ் அவர்கள் இதில் இருக்கிறார்கள் என்று சொன்னோம். திரு அபினேஷ் அவர்கள் இந்த பணத்தை, பர்டிகுலர்லி டாஸ்மாக் இல்லீகல் ப்ரொசீட்ஸை லாண்ட்ரு பண்ணி வெளிநாடுகளுக்கு சென்று இன்வெஸ்ட் செய்வதில் திரு அபினேஷ் அவர்கள் பெரிய ரோலை ப்ளே பண்ணியிருக்கார். ஏற்கனவே அவர் வந்து அமித்ஷாவின் பெயரை பயன்படுத்தி நான் ரத்தீஷை காப்பாற்றுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று தான் சொன்னோம். இங்கே பிஜேபி சோர்ஸஸ்லாம் செக் பண்ணும்போது லுக், இது வந்து தேர்தலை ஒட்டி நடைபெறும் சோதனைகள். இதில் வந்து தம்பியை காப்பாற்றுறதும் கிடையாது, அண்ணனை காப்பாற்றுறதும் கிடையாது. இது தேர்தலை ஒட்டி பொலிட்டிக்கலாக டிஎம்கேயை டிஸ்மேண்டில் பண்ணணுன்றது தான் பிஜேபியோட எய்மு. அதை நோக்கி இந்த சோதனைகள் உள்ளிட்டவை நடந்து கொண்டிருக்கின்றன. அப்படி இருக்கும்போது ஒரு அபினேஷ் சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, இதெல்லாம் வந்து அமித்ஷா இதெல்லாம் கேட்டுக்கொண்டு சரி அப்படியா, நம்ம தம்பியா, முன்னாடியே சொல்லக்கூடாது, டாமி திரும்பி வா அப்படின்ட்டு சொல்லுவார் என்றெல்லாம் நீங்கள் நினைத்து கொண்டிருக்காதீர்கள் என்று சொன்னார். எப்போ இது டெவலப் ஆகுதுன்னா, ஏற்கனவே நாமளும் பேசியிருக்கோம், லியோ நேற்று நினைவுபடுத்தினார், பாஷ்யத்துக்கு எதிராக நம்ம ஸ்டோரி பண்ணியிருக்கோம். ஸோ பாஷ்யத்துக்கு இந்த ப்ரெசண்ட் டிஎம்கே கவர்மெண்ட்டு கூட ஒரு இணக்கமான உறவு இருந்ததே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் க்ரௌன் பிளாசா அப்ரூவலுக்கு அந்த ஒரு பெரிய பெலேஷியல் 174ஓட பெரிய ப்ராஜெக்டாக க்ரௌன் பிளாசா வரப்போகிறது. அது இன்னும் கூட கட்டுமான பணிகள் தொடங்கப்படவில்லை என்று நான் நினைக்கிறேன். அதுக்கு அப்ரூவலே கிடைக்காம டிலே பண்ணிச்சு. அந்த அப்ரூவலுக்கு 100 கோடி ரூபாயும் ஒரு பென்ட் ஹவுஸும் கொடுத்தா தான் நான் கொடுப்பேன்ட்டு ரத்தீஷ் வந்து அபினேஷ் கிட்டே டிமாண்ட் பண்ணுறாரு. அப்போ அபினேஷ், நான் இதை கட்டாமல் காலியாக வச்சுருந்தா வைக்கிறேன், உனக்குலாம் இந்த துட்டை தர முடியாது என்று சொல்லி கொண்டிருந்தார். அதற்கு பிறகு அபினேஷ் மற்றும் ரத்தீஷ் இடையே சமாதானம் ஏற்பட்டு இவர்கள் அந்நியார் திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களை அபினேஷை சந்திக்க வைக்கிறார்கள். அந்த சந்திப்புக்கு பிறகு அபினேஷோட லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சுன்றாங்க. நான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் குரூப் இருந்தாலும் டெட் இருக்கும், கடன் இருக்கும். அந்த இதுக்கு பிறகு அபினேஷோட லைஃப் ஸ்டைலே மாறிப்போச்சு. அதற்கு முன்பு வரை வெளிநாடுகளுக்கு செல்வதாக இருந்தால் பிஸ்னஸ் கிளாஸில் பயணம் செய்யக்கூடிய அபினேஷ் அந்த சந்திப்புக்கு பிறகு ப்ரைவேட் ஜெட்டை ஹையர் பண்ணி ப்ரைவேட் ஜெட்டில் துபாய்க்கெல்லாம் சென்று வருகிறார் என்று தகவல்கள் வருகின்றன. இந்த அமலாக்கத்துறை உள்ளிட்ட ஏஜென்சிஸ்க்கு இன்றைக்கி நான் ப்ரிசைஸாக ஒரு இன்ஃபர்மேஷன் தரேன், அவர்கள் அதை கிராஸ் செக் செய்து கொள்ளலாம். கடந்த 24/4/2024 அன்று துபாய் டியூட்டி ஃப்ரீ ஷாப்பில் 1 லிட்டர் விஸ்கியை அபினேஷ் வாங்கியிருக்காரு. நீங்கள் உடனே நினைப்பீங்க, டியூட்டி ஃப்ரீயில் விஸ்கி வாங்குறது என்ன பெரிய விஷயமா என்று உங்களுக்கு அப்படி தோன்றுகிறதா? யார் போனாலும் வாங்குவாங்க, இது ஒரு விஷயமா. சரி, அந்த விஸ்கியோட விலை எவ்வளோ இருக்கும் சொல்லுங்கள், சுமாராக சொல்லுப்பா. சரி ஜெயபிரகாஷ், ஒரு 5000 எவ்வளோ இருக்கும் 1 லிட்டர் விஸ்கி? ஜானி வாக்குறேன் 5000 இருக்கும். எவ்வளோ இருக்கும்? நான் நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா ஒரு 1 லட்சம், அவர் ரேஞ்சுக்கு 1 லேக் வாங்கியிருப்பாருன்னு தோணுது. 84 லட்சம் ஒரு பாட்டில். துபாய் டியூட்டி ஃப்ரீயில் பில் இருக்குது,
ஏஜென்சிஸ் அதை வெரிஃபை பண்ணிக்கலாம். 84 லட்சத்துக்கு துபாய் டியூட்டி ஃப்ரீயில் 1 லிட்டர் விஸ்கி வாங்கியதை அபினேஷ் தன்னுடைய வருமான வரி கணக்கில் காட்டவில்லை. 24-25 ஃபைல் பண்ணியிருப்பார்ல, அதில் காட்டலை. வரியே கட்டலைனாலும் டிக்ளேர் பண்ணணும். டிக்ளேர் பண்ணணும். இல்லை நீங்கள் ப்ராப்பர்ட்டியாக வாங்கினா அது அப்படியே இருக்கும். லிக்கர் தானே குடிக்க போகிறாங்க, தெரியா போகுது. அதான் இப்போ தெரிஞ்சு போச்சுல்ல. அக்கௌண்ட் வழியாக தான் காசு போயிருக்கும். சார் நீங்கள் அது கேஷாக கொடுத்துருப்பீங்க. இல்லை 84 லட்சத்துக்கு கேஷ் எடுத்துகிட்டு போவீங்களா? $1,00,000. 84 லட்சம் ஒரு நிமிஷத்துல முடிஞ்சிருமே. ஆமாம், அதுக்கு என்ன பண்ண முடியும்? அபினேஷ் டசன்ட் ட்ரிங்க். ஃபைன். ஹி டசன்ட் ட்ரிங்க். கிஃப்ட் கொடுத்துருக்காரு, யாருக்கோ கொடுத்துருக்காரு. இன்னொன்று, அந்த ஒட்டுமொத்த டியூட்டி ஃப்ரீ ஷாப்பும் திரும்பி பார்க்காதா சார்? திரும்பி பார்க்கறதுக்காக நீங்கள் 84 லட்ச ரூபாய் பே பண்ணுவீங்க. வாங்கியிருக்காருல. இல்லை யாரை வந்து குடிக்க வைக்க, இல்லை குஷிப்படுத்த, குளிர்விக்க, அது தெரியவில்லை. அந்த விவரம் என்னிடம் இல்லை. வரும், இப்போ சொல்லிட்டேன்ல, இன்னொருத்தன் கூப்பிட்டு சொல்லுவான், அண்ணே அது யாருக்கு தெரியுமா என்று. இது மட்டும் அல்லாமல் இருங்க சார், ஒண்ணே ஒன்று சொல்லிக்கிறேன். டபுள் உங்களுக்கு வேணுமா? அது அதெல்லாம் வாங்கி தர முடியாது. குடிக்க மாட்டேன் சார். இது 2 BHK வீடு சிட்டிக்குள்ளே வாங்கி வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கலாம் சார். ஒரு மிடில் கிளாஸாக என் மைண்டுக்கு அதுதானே தோணும். இப்படித்தாம்மா, ஏம்மா 50-100க்கு தானேம்மா ரோட்டில் இந்த ஜொமேட்டோவில் மொட்டை வெயில வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க. எவ்வளோ சம்பாரிச்சிருவாங்க அவங்க? ஒரு நாளைக்கு 400 ரூபா கிடைக்குமாப்பா? ஜொமேட்டோவில் 4 புறம் வண்டி ஓட்டினா 500 ரூபா 600 500 ரூபா கிடைக்கும். 20 ரூபா டிப்ஸ் கொடுத்தாங்க. மொத்தத்தில் சந்தோஷத்தை பார்த்துருக்கீங்களா? எதுக்கு ஓடுறான் அந்த மொட்டை வெயிலில்? என்ன வெயில் இப்போ தான் குறைஞ்சிருக்கு, எதுக்கு உழைக்கிறான்? காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பாட்டிங்க பழம் வித்துன்னு இருக்கிறத பார்த்துருக்கீங்களா? ஒரு நாளைக்கு இன்னும் ஒரு 5 கிலோ பழம் வித்துருமா? எவ்வளோ கிடச்சிரும் அதில்? அதுதான் இன்றைக்கி நிலமை, இந்தியாவோட நிலமை. 84 லட்சத்துக்கு ஒரு சிங்கிள் மால்ட்டு விஸ்கி. அது என்னென்னா எல்லா கடையிலையும் இதை வச்சுருப்பாங்க, எவனும் வாங்க மாட்டான். அந்த வாங்க மாட்டான் சும்மா. அது ஒரு ஏன் அந்த விலைன்னா வச்சிங்களேன், அதுக்கு சொல்லிடுறேன். ஏன் அப்படி விலை விற்பாங்கன்னா, லைக் ஒரு விஸ்கிக்காக மதுபான வகைகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு விஷயம் இருக்குது. அதாவது அது நாள் ஆக ஆக அதோட ரேட் ரொம்ப அதிகமாகும். இப்போ விஸ்கி வந்து இங்கே குடிக்க நம்ம ஊரில் கிளைமேட்டுக்கு அதுக்கு ஏற்றது இல்லை. அது வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் குடிக்கிற ஒரு பானம் தான். நம்ம ஊரில் பிராண்டி குடிப்பாங்க, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து குளிர்காக விஸ்கி கொடுப்பாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு அவர் வாங்கின விஸ்கி அப்படின்னாலும் ஒரு 50 வருஷம் 100 வருஷம் அந்த அளவுக்கு பழமையாக இருக்கும். அதனால தான் வேலை. இப்போ சிங்கிள் மால்ட்டு இப்போ வந்து 12 இயர்ஸ் ஓல்டுலாம் ஈஸியாக கிடைக்கும். 12 இயர்ஸ் ஓல்டு ஜானி வாக்கர்லேயே வரும். 12 இயர்ஸ் ஓல்டு, 20 இயர்ஸ் ஓல்டு இதெல்லாம் வந்து எளிதாக கிடைக்கும். அதில் என்ன ஒரு 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் இருக்கும். அதிகபட்சம் 15,000 ரூபாய்க்குலாம் இருக்குது. கிளென்ஃபிடிச்சு, கிளென்ஃபிடேல் இதெல்லாம் இருக்கும். 80 இயர்ஸ் ஓல்டு, ஒரு லியோ சொல்கிறது மாதிரி 80 இயர்ஸ் ஓல்டு, 70 இயர்ஸ் ஓல்டு அதெல்லாம் ஏஜ் ஆக ஆக விலை அதிகம். அது மாதிரி இதுலேருந்து கேஸ்கெட்லேருந்து 80 இயர் ஓல்டு சிங்கிள் மால்ட்டு தான் அந்த 84 லட்சம் ரூபாய் பக்குன்னு இருந்துச்சு. அடுத்து ஒரு ஐட்டம் சொல்ல போகிறேன், அதெல்லாம் கேட்டால் அசந்துருவீங்க. நீங்கள் வேறு அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு டைம் ஆகும். 84 லட்சம். இந்த அபினேஷ் ஐக்கிய அரபு எமிரேட்டுகளோட நாடுகளில், இந்த குழும நாடுகளில் ரசல் கைமா என்ற ஒரு நாடு இருக்குது. அதுவும் டேக்ஸ் ஃப்ரீ. துபாய் போலவே அதுவும் டேக்ஸ் ஃப்ரீ. அந்த ரசல் கைமான் என்ற நகரில் 300 அடுக்குமாடி குடியிருப்புகளை அபினேஷ் பாஷ்யம் சார்பில் கட்டுகிறார். 300 யூனிட் துபாயில் 300 வீடுகள் பாஷ்யம் சார்பாக கட்டுமானம் நடக்கிறது. எப்படிங்க இவ்வளோ பணம் என்று கேட்டபோது, டாஸ்மாக் மட்டுமல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பல அமைச்சர்களோடு அவர் தனித்தனியான தொடர்பை வைத்திருக்கிறார். சேகர்பாபுவோட ஏகப்பட்ட பணம் பாஷ்யத்திடம் இருக்கிறது. லியோ முன்னாடியே கேள்விப்பட்டிருப்பார்னு நினைக்கிறேன். ஓபிஎஸ் பணம் விட்டு இருக்குன்றது கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாஷ்யத்துக்கு கடந்த ஆட்சி சொல்லுவாங்கன்னா, அவங்களாம் அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து நல்லா சம்பாரிச்சாங்க பாஷ்யம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பணம்லாம் அவங்கள்ட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போதே இந்த பேர் உண்டு. ஸோ இப்போது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தனித்தனியாக அபினேஷ் ஒரு டிபெண்டபிள் பர்சன்னு சொல்லிட்டு தனித்தனியாக சேகர்பாபு பணம்லாம் பெரிய பணம் அங்கே இருக்குது. சேகர்பாபு சிஎம்டியில் எவ்வளோ கொள்ளச்சாருன்றதை சொல்லியிருக்காங்க. ஹெச்ஆர்எம்சிலாம் குப்பை, ஒன்றும் இல்லை, பெரிய அமௌண்ட் இல்லை. சிஎம்டியில் ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் ஒரு சேகர்பாபுவும் அன்சுல் மிஸ்ராவும் சேர்ந்து அடித்த கொள்ளை கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. நம்ம எத்தனை ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பேசியிருக்கோம். ஆமாம் பேசியிருக்கோம். ஆனால் அவர் ஹெச்ஆர்என்சி அமைச்சர் தானே சார். அப்போ சிஎம்டியெல்லாம் அவரால் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுது? சிஎம்டிக்கும் அவர் தான் பண்ணிடுங்க. அதெல்லாம் முடியாது, அப்படியே இருக்கணும். முத்துசாமி கிட்ட இருந்துச்சு, கேட்டு வாங்கினார். முடுங்குனாங்க, கேட்டு வர வாங்குறாங்களா? குடியானா கொடுக்க போறாரு, கேட்டு வர வாங்குறாங்களாக்கா? கரெக்டாக சொன்னீங்க. ஒரு 2-2.5 வருஷம் முன்னாடி வாங்குச்சு.
நம்ம உங்களுக்கு எப்படி பார்த்தீங்கல்ல, அந்நியாரோட புடவை கிழிஞ்சிடக்கூடாதுன்னு காரில் அதை எப்படி சரி பண்ண பார்த்தீங்களா? பார்த்தோம். அப்படியே அண்ணி தேங்காய் மூடியை வச்சுட்டு என்ன அண்ணி பண்ணுறது, என்னப்பா இந்த டிபார்ட்மெண்ட்டில் வரும்னு கேட்டால் சாயங்காலம் ஒரு 100 மூடி தேங்காயை கொடுக்குறாங்க, இதை வச்சுட்டு எவ்வளோ தேங்காய் சட்னி உடைச்சது அதான் மூடின்னு சொல்லிட்டேன்ல, இதை வச்சுட்டு எவ்வளோ தேங்காய் சட்னி தேங்காய் பால் தான் பண்ணுறது அண்ணி அப்படின்னோடனே செருப்பை எடுத்து போடுறாங்க, குடியா அவனுக்கு என்று அதை வாங்கி அடிச்சு நவுத்துறாரு. நம்ம ஒரு கேஸை பார்த்தோம். 10 கோடி ரூபாய் ஒரு பில்டிங்குன்னு ப்ராஜெக்டை போட்டுட்டு 23 கோடி ரூபாய் ஆக்குறாங்க. இது ஒரு ப்ராஜெக்ட். சிஎம்டிஏ இந்த 4 ஆண்டுகளில் 3000 கோடிக்கு டெண்டர் விட்டுருக்காங்க. இதில் பிரைபு மட்டும் சேகர்பாபுவோட பங்கு மட்டும் 500 கோடின்றாங்க. சிஎம்டி அஃபிஷியல் சொன்னது எல்லாமே அந்த நான் ஏற்கனவே சொன்னது போல் கன்சல்டன்ட் போட்டு எளிதாக எடுக்கிறார்கள். இடி இதை தொடர்ந்து விசாரிக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம், விக்ரம் என்ற ஒரு நபரை பற்றி அமலாக்கத்துறை விசாரித்து கொண்டிருக்கிறது. இவரும் திருச்சியை பூர்வீகமாக கொண்டவர். ரத்தீஷுடைய வலதுகரம். ரத்தீஷே உதயநிதிக்கு வலதுகரம். இந்த ரத்தீஷுக்கு வலதுகரம் தான் இந்த விக்ரம். அந்த விக்ரம் வந்து மாப்பிள்ளை சாரோட ஜூனியர் போல இருக்கு. வாட்ச் பைத்தியம். அவர்கிட்ட இருக்கக்கூடிய வாட்சுகளின் மதிப்பு எவ்வளவு இருக்கும் சொல்லுங்கள் சுமாரா? சரி, நம்ம ரேஞ்சுக்கு ஒன்று சொல்கிறோம். உங்களுக்கு என்ன தெரியுமா சொல்லுங்க, நான் சொல்கிறேன். பக்கத்தில் கூட போக மாட்டேங்குது. சொல்லுங்க, உங்களுக்கு எவ்வளோ இருக்கும்? 1 கோடியா? அவங்க ரேஞ்சுக்கு நான் திங்க் பண்ணி சொல்கிறேன். வராதிங்க. சிஎம் கட்டியிருக்கதே 45 லட்சம். நான்சென்ஸ். இப்போ நான் பெரிய அமௌண்ட்டை சொல்கிறோம். 20 கோடி. 25 மில்லியன் US டாலர்ஸ். மில்லியன் US டாலர்ஸ் USD into 85. இதுக்கெல்லாம் இப்போ என்ன ஆதாரம் என்று நீங்கள் கேட்பீர்கள். ஆதாரத்தெல்லாம் தேடி நம்ம அலையக்கூடாதுன்னு என்னிடம் இருக்கும் வாட்சோட வெரைட்டிலாம் என்னென்னா அவரே அவரோட இன்ஸ்டா பேஜில் போட்டிருக்காரு. அவரோட முழு பேர் வந்து விக்ரம் ஜூஜு விக்ரம் ஜூஜூஸ் வாட்சஸ்ன்னு அவரே அவரோட ஃபோட்டோவை போட்டு பக்கத்தில் அந்த அவர்கிட்ட இருக்கிற வாட்சோட ஃபோட்டோவெல்லாம் எடுத்து போட்டு எப்படிலாம் விளையாடுறாங்க. இப்போ தான் சொன்னேன் நான், 50-60 ரூபாய்க்கு எவ்வளோ கஷ்டப்படுது ஜனம் அப்படின்ட்டு. என்கிட்ட இருக்கிற வாட்சுன்னு அவரே இன்ஸ்டாவில் போட்டிருக்காரு. அவரும் இப்போ பாருங்கள், வாணிஸ்ரீ மாதிரி இன்ஸ்டாகிராம் பேஜை க்ளோஸ் பண்ணிட்டு ஏற்கனவே க்ளோஸ்டு தான் வச்சுருக்காரு. அவருடைய நண்பர்களை தவிர யாரும் அவருடைய இன்ஸ்டா பேஜை பார்க்க முடியாது. நீ எப்படி பார்த்தேன்னு கேட்பீங்க. பார்த்தேன், அப்படி தான். இப்போ தான் ரெக்வஸ்ட் கொடுத்துருங்க, ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட், ஃபாலோ, டெலிட் கொடுத்துருவோம். அதை எடுத்தாச்சு. அந்த வாட்ச் ஃபோட்டோ சொன்னேன்ல, அதே எடுத்தாச்சு. இது அத்தனையையும் வந்து இப்போது அமலாக்கத்துறை முழுமையாக விசாரணை தொடங்கி இருக்கிறது. ஏன்னா இந்த டாஸ்மாக் இங்கே விசாரித்தோம், இவ்வளோ பணம் ஜென்ரேட் ஆகிருக்குன்றது தெரியும். இந்த பணம் எங்கே போயிருக்கிறதுன்ற ஒரு கேள்வி எடுத்துல, அதுதானே அமலாக்கத்துறையோட வேலை. ட்ரெயில் ஆஃப் மணி, ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம். ஓகேவா? அந்த ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம், அந்த மணி ட்ரெயில் எங்கெங்கே போகிறது என்பதை கண்டுபிடிப்பது தான் அமலாக்கத்துறையோட வேலை. ஸோ இந்த வாட்சு கிச்சு எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. இப்போது இது நடந்து விட்டது. இவ்வளோ விவரங்களை சொன்னேன். உடனிருந்து காப்பாற்ற வேண்டிய நண்பர் அம்போ என்று உதயநிதியை தவிக்க விட்டு ஓடி போய் விட்டார். இப்போது அந்நியாரோட மனநிலை எப்படி இருக்கும் கொஞ்சம் ஊகித்து பாருங்கள். ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு கிளம்ப வேண்டியதான் ஜோசியம் பார்க்க. ஜோசிகரன் என்ன பண்ணுவோம்? பரிகாரம். பரிகாரம் ரத்தீஷை பிடிச்சி கொடுக்கறது தான் பரிகாரம். வேற என்ன பரிகாரம்? ஆல்ரெடி இந்த அங்குசம் கொடுத்ததே வந்து அதில் ஏதோ ஜோசியெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. உண்மையாகவும் இருக்கும், சும்மாவும் இருக்குமா, நம்ம அதெல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. அண்ட் இதோட ஃபாலோ அவுட்டாக ஒன்று நடந்தது, கவனித்தீர்களா? நிறைய நடக்குது சார். சரி, அதோட ஃபாலோ அவுட் நம்மளுக்கு தெரியல. இப்போது எதுவுமே நடக்கவில்லை. சின்னவர் எளிதாக அவருடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார் என்ற தோற்றத்தை உருவாக்கும் வகையில் நேற்று ஒரு ஆய்வுக் கூட்டத்தை நடத்தினார், கவனித்தீர்களா? ஆமாம், நடந்துச்சு. இப்போ வந்து பெரிய அளவில் இந்த தம்பி அவர்களுடைய இடி ரைடு வந்து திமுகவை இம்பேக்ட் பண்ணல. ஸோ அவர் வந்து யூஸ்வலாக நம்ம செய்கிற வேலைகளை திரு உதயநிதி அவர்கள் செஞ்சுட்டே இருக்காரு அப்படின்னு நீங்கள் எல்லாம் நம்ப வேண்டும். அவர்கள் அப்படி நம்ப வைக்கிறார்கள். இவ்வளோ நாள் வந்து வெளியிலே வரமாட்டார் சார், எந்த நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கல. திடீர்னு பார்த்தா ரைடு நடந்த 2 நாள்லேயே வந்து வெளில வராரு. அதுக்கப்புறம் ஒரு திருமணம் ரைடு நடந்த அன்று மாலையே ஒரு திருமணத்தில் கலந்து கொண்டார் என்பது உங்களுக்கு நினைவு இருக்கும். அதற்கு அடுத்து வந்து நேற்று ஆய்வு கூட்டம்.
இது போல் ஒரு ஆய்வுக் கூட்டத்தை நடத்தி இதற்கு முன்பு டெப்டி சிஎம் ஆகி 1 வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன், 1 வருஷம் ஆக போகுது. அதற்கு முன்பு விளையாட்டுத்துறை அமைச்சராக ஒரு வருஷம் இருந்தார். இது போல் செக்ரட்டரியேட்டில் ஏதாவது ஒரு விளையாட்டுத்துறை சம்மந்தமாக ஆய்வுக் கூட்டம் நடக்கும். வீட்டில் இது போன்ற ஆய்வுக் கூட்டத்தை நடத்தி இதுவரை நீங்கள் செய்தி எதுவும் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இல்லை, கேள்விப்படல. இன்னொன்று, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆய்வுக் கூட்டம் அவரோடது வீட்டில் நடைபெறுகிறது. இதற்கான ஃபஸ்ட்டு வந்து இந்த கூட்டத்தை இவர் தான் நடத்த வேண்டும். என்னவென்றால், இந்த ஆய்வுக் கூட்டம் எதற்காக என்பதை முதலில் சொல்லிவிடுகிறேன். மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கப்படும், கல்லூரி மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கப்படும் என்று இந்த சமீபத்தில் முடிந்த இந்த நிதிநிலை அறிக்கையில் சொல்லப்பட்டது. அதன் அடிப்படையில் இந்த லேப்டாப்பை ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டி போடுறாங்க. அந்த கமிட்டியில் தலைவராக இருப்பது திரு உதயநிதி அவர்கள். அவர் தான் சிறப்பு திட்ட செயலாக்கத்தின் அடிப்படையில் டெப்டி சீஃப் மினிஸ்டர் அவர் தான் இந்த கமிட்டியோட சேர்மன் என்று போட்டிருக்கிறார்கள். யார் யார் இந்த கமிட்டியில் இருந்தது படிச்சிடுறேன். ஹை லெவல் ஸ்டியரிங் கமிட்டி. இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக ஒரு உயர்நிலை செயல் திட்டக்குழு ஒன்று நியமிக்கப்படுகிறது. அந்த திட்டத்தை அந்த ஹை லெவல் ஸ்டியரிங் கமிட்டியில் யார் யாரெல்லாம் சேர்பர்சன் வந்து டெப்டி சீஃப் மினிஸ்டர், உறுப்பினர்கள் நிதியமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர், தகவல் தொழில்நுட்ப அமைச்சர், தலைமைச் செயலாளர், சிறப்பு திட்ட செயலாக்க செயலர், நிதித்துறை செயலாளர், ஐடி செயலர் மற்றும் உயர்கல்வித்துறை செயலர் ஆகியோர் இதை உறுப்பினர்களாக அந்த இதில் இருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா இப்போது நிதியமைச்சர் வர்றாரு, ஒரு தியாகராஜன் ஐடி துறை அமைச்சர் வர்றாரு, உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு செழியன் அவர்கள் வருகிறார், தலைமைச் செயலாளர் வருகிறார், உதயச்சந்திரன் அவர்கள் வருகிறார், ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொன்னீங்க சார். ஃபினான்ஸ் செக்ரட்டரின்னு சொன்னேன். அதுக்காக வரமாட்டார் அவர். என்னப்பா பேசுகிற நீ? அவர் யார் அவர்? சூப்பர் சிஎம். ஃபினான்ஸ் மினிஸ்டர் போகலாம், சீஃப் செக்ரட்டரி போகலாம், யார் வேணாலும் போகலாம். அவர் போகிறா? எங்கே அந்த ஃபோட்டோவில் காட்டு, எங்கே உதயசந்தர் காட்டு, ஃபோட்டோ காட்டு. எங்கே இதில் உதயசங்கர் காட்டு. இல்லை சார். வாட் நான்சென்ஸ் ஆர் யூ டாக்கிங்? ஃபினான்ஸ் செக்ரட்டரின்னு அதில் இருந்துச்சுன்னா உடனே ஃபினான்ஸ் செக்ரட்டரி வருவார். உனக்கு யாருப்பா அவர்? யூசிப்பா. எங்கே இருக்குது காட்டு. இப்போ சிஎம்க்கு ஈக்குவலாக அவர், அதனால் அவரும் கலந்துக்கல. அவர் தான்ப்பா சிஎம். என்னப்பா பேசுகிற? உனக்கு ஒரு 3 வருஷமாக சொல்லுகிறேன். சரி விடுங்க, நானே பயந்துட்டேன். என்ன ஒரு டென்ஷனாக வர்றாரு அப்படின்னு. அப்புறம் அவரை போய் வந்து ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டர், ஆஃப்டர் நீ ஒரு டெப்டி சிஎம், அவர் சிஎம். இது இருக்கார் பார்த்தியா, நாகராஜன் ஐஏஎஸ். இவர் செலவின செயலாளர், எக்ஸ்பெண்டிச்சர் செக்ரட்டரி. ஹி வில் ரெப்ரசன்ட் உதய யூசி. அவர் வருவாரா? அவர் பிடிஆர் இருக்கிறதால வரலையா? யாரு? யூசி. பிடிஆர் இருக்கிறதால இல்லை. நீ ஒரு டெப்டி சிஎம்னா நீ டெப்டி சிஎம்னு நீயா சொல்லிக்கலாம். நான் உன்னை டெப்டி சிஎம்மாக ஏற்றுக்கல. அதுவும் உன் வீட்டில் மீட்டிங் வைக்கிறேன், நான் வர்றதா? சிஎம்ஏ நான் கண்ட்ரோல் பண்ணுகிறேன், நீ ஒரு சின்ன பையன். ஏன் சார் அந்த மாதிரி அவர் நினைக்கிறாரு? ஏன் சார் வீட்டில் மீட்டிங் வச்சாங்க? பொதுவாக இது செக்ரட்டரியேட்டில் நடக்கணுமா? நான் அதை தான் சொல்ல வந்தேன். நீ இன்னும் எத்தனை வருஷம் மினிஸ்டர் நீங்கள்? ஒரு 2 வருஷம் கூட அவ்வளோ மினிஸ்டர் ஆகி, தங்கம் தென்னரசி எவ்வளோ சீனியரு, தியாகராஜன் எவ்வளோ சீனியரு, முன்னாள் நிதியமைச்சராக இருந்தவர். இன்னும் சொல்ல போனோன்னா கட்சியிலையும் உங்களை விட சீனியரு, ஹைரார்க்கிலையும் நீங்கள் ப்ரோட்டோக்கால் வேணால் நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம், ஹீ சீனியர். அண்ட் அரசின் உயர்ந்த பதவியில் நம்பர் 1 அதிகாரியாக இருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர் வருகிறார். ஏன் இந்த மீட்டிங் ஆஃபீஸில் போய் நடத்த மாட்டீங்களா நீங்கள்? அது என்னென்னா, குறிஞ்சிலேருந்து எந்திரிச்சு ஃபஸ்ட்டு எவ்வளோ இதில் கஷ்டம். நீங்கள் ரொம்ப எளிதாக அவங்க மால்டி சொல்லிடுறாங்க அவங்க இஷ்டத்துக்கு. ஏன் செக்ரட்டரியேட்டு போகக்கூடாதா அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு பெட்டிலேருந்து எந்திரிக்கணும். எல்லாரும் அப்படிதான் பெட்ல இருந்தா எந்திரிக்கிறோம், எந்திரிச்சு கிளம்பி ஆபீஸ் போகணும், ரெடியாகி அந்த வீட்டை விட்டு வெளியில் வரணும். ஆமாம். வந்து காரில் ஏறணும். ஆமாம். காரில் ஏறி இங்கேருந்து தலைமைச் செயலகம் வரைக்கும் போகணும். அந்த கார் ஒன்றும் அவர் ஓட்ட போகிறது கிடையாது, அவர் க்ளீன் பண்ண போகிறது, எல்லாத்துக்கும் ஆள் இருக்க போகிறாங்க. சும்மா போய் ரெடியாக இங்கே வந்து உட்காந்ததுக்கு காரில் உட்காந்தா அவர் எடுத்துகிட்டு போய் அங்கே செக்ரட்டரியேட்டில் விட்டுற போகிறாங்க. 5 மணிக்கு எந்திரிச்சு போகிறதுக்குள்ளே மணி 9 ஆகிடும். 9 மணிக்கு செக்ரட்டரியேட்டில் மீட்டிங் வச்சா நல்லா இருக்காதா? நான் காலை 9 சொல்ல, இரவு 9 சொல்கிறேன். இது எத்தனை மணிக்கு சார் நடந்தது? மாலை. ட்வீட்டு போட்டது வந்து இந்த கூட்டம் நடந்தது என்று ட்வீட்டு போட்டது வந்து இரவு 10:30 மணிக்கு போட்டிருக்கிறேன். இப்போது டைம் கணக்கு போடுங்க. 5 மணிக்கு பெட்டை விட்டு எழுந்திரிச்சு அந்த காரில் ஏறுறதுக்கே ஒரு 7-8 மணி ஆகிடும்.
8 மணிக்கு இங்கேருந்து கிளம்பி போய் இவ்வளோ அதிகாரி அந்த மரியாதையெல்லாம் இருக்குது. 9 மணிக்கு போயிட்டு சீஃப் செக்ரட்டரிலாம் 9 மணிக்கு மீட்டிங்க நைட்டா அதில் மரியாதை, நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க. இதுனா ஈஸி இல்லை. அது அங்கே பெட்ரூமு, இங்கேருந்து அடுத்த அறைக்கு தானே கான்ஃபரன்ஸ் ரூம். இந்த அறையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த பக்கம் அவங்க அப்பா அம்மா படம், அடுத்த படத்தை கேட்டேன். இந்த பக்கம் தாத்தா பாட்டி படம், தெரியுதா? அதில் ஒன்றும் தப்பு இல்லை. நான் தப்புன்னு சொல்லி உங்கள் வீடு இல்லை, அவர் இப்போ முதலமைச்சர், அப்போ முதலமைச்சர். அப்படிலாம் சொல்லக்கூடாது. கழகம் ஒரு குடும்பம், குடும்பம் ஒரு கழகம், அப்படிதான் சொல்லணும். ஓகேங்களா? இதை பண்ணியிருக்காங்க. இது எதுக்குன்னா, நாங்கள் பயப்படலையே, நாங்கள் எங்கே போயிருந்தோம், நாங்கள் ஒன்றும் பயப்படலையே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைட்டா. தம்பி மாட்டினா என்ன, தம்பி ஓடி போனா என்ன, எங்களுக்கு என்ன பிரச்சனை, அதனால் எங்களுக்கு என்ன பாதிப்பு என்று சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள். இப்போது இந்த திட்டத்திற்கு வருவோம். இந்த திட்டத்தை இவர்கள் இந்த ஜென்மத்தில் செயல்படுத்த முடியாது. அறிவிச்சிட்டாங்களே சார் பட்ஜெட்ல. இந்த தடவையே வந்து கூட்டம் நடக்குதுமா. லேப்டாப் ஏழை மாணவர்களுக்கு லேப்டாப் தராங்க. அரசு மாணவர்கள், ஏழை மாணவர்கள், எல்லா மாணவர்களுக்கும், அரசு மாணவர்களுக்கும், அரசு தான் மாணவர்களுக்கு லேப்டாப் அறிவிச்சிருக்காங்க. இப்போது இது புதிதாக அறிமுகப்படுத்தப்படும் திட்டம் அல்ல. பதவியை இழந்த 2021 கல்வியாண்டு வரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாணவர்களுக்கு லேப்டாப் தொடர்ந்து கொடுத்து கொண்டது. +1 +2 கொடுத்தாங்க இல்லையா? ஆக்சுவலாக அது சில பேருக்கு என்னன்னா +2 கொடுத்துருவாங்க, சில பேருக்கு 3rd இயர், அது மாறி மாறி வரும். நான் படிக்கிறது வந்து 2nd இயர்ல. இப்போது எந்த இயருக்கு கொண்டு போய் இதை கொடுப்பீங்க? நீங்கள் ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் ஆச்சா? இப்போது நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த இலவச லேப்டாப்பை எந்த இயரில் கொண்டு போய் ஃபிட் பண்ணுவீங்க? ஃபைனல் இயருக்கா, ஃபஸ்ட் இயருக்கா, 2nd இயர் மாணவன் கேட்க மாட்டான்னா? இது இந்த திட்டம் இவங்களுக்கு பயனும் தராது. ஃபஸ்ட் இயர் மாணவர்களுக்கு ஒருவேளை கொடுக்குறானா கூட 2nd இயர் 3rd இயர் காண்டாகி எதிர்த்து ஓட்டு போடுவோம். கரெக்டாக? 2nd இயர் கொடுத்தோன்னா ஃபஸ்ட் படிக்க வேண்டியது நாங்கள் எங்களுக்கு இப்போ தான் வேணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஃபஸ்ட் இயர் கொடுத்தாங்கன்னா 2nd இயர் 3rd இயர் காண்டாயிடுவான். 2nd இயர் கொடுத்தா ஃபஸ்ட் இயரும் 3rd இயரும் காண்டாயிடுவாங்க. எப்படி பார்த்தாலும் பயன் தராது. இது இவர்களுக்கும் தெரிகிறது. அதனால்தான் இந்த லேப்டாப்புக்கு ஒரு கான்ஃபிகரேஷன் போடுவாங்கல்ல, என்னத்தை அது என்ன மெமரி, அந்த கான்ஃபிகரேஷன் போடுவாங்க. இது வந்து மார்க்கெட் ஸ்டாண்டர்ட்ஸில் டாப் கான்ஃபிகரேஷன் போட்டுட்டாங்க. அந்த கான்ஃபிகரேஷன் படி ஒரு லேப்டாப்போட விலை 30,000 ரூபாய் வருது. நீங்கள் பல்காக வாங்கினாங்கவே, பல்காக வாங்கினாலே பல்காக வாங்கினா அப்புறம் ஒரு நல்ல குவாலிட்டியாக இருக்கும் சார் அது. ஸோ இவர்களுடைய திட்டம் என்னவென்றால், டெல், ஹெச்பி போன்ற நிறுவனங்கள், ஏசர் போன்ற நிறுவனங்களிடமிருந்து நேரடியாகவே கொள்முதல் செய்வது என்று இவர்கள் திட்டம் போட்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படி நேரடியாக கொள்முதல் செய்ய இயலாது. ஏன், என்ன காரணம் சார்? டெல்லு, ஹெச்பி இது போன்ற ஃபேக்ட்ரிஸ்ல எல்லாம் ஃபஸ்ட்டு அவன் வந்து உங்ககிட்ட ரீட்டைல் சேல்ஸு கிடையாதுங்க. கரெக்டாக? ஆமாம். அதுக்கு தானே இப்போ இந்த அமேசானு, ஃப்ளிப்கார்ட்டு இது மாதிரி ஏகப்பட்ட வெண்டார்ஸ் அவன் வச்சுருக்கிறதுக்கான காரணம் அதுதான். ஃபேக்ட்ரிலேருந்து மேனுஃபேக்சர் ஆகி நேராக அமேசானுக்கு போய்டும். அமேசான் ஒரு மார்ஜினை வச்சு நம்ம விற்போம். அமேசானுக்கு அந்த 100 லேப்டாப் ஆர்டர் பண்ணுறாங்கன்னா 100 லேப்டாப் அமேசானுக்கு போகும்போது அமேசான் பேமெண்ட் கொடுத்து எடுத்துருவாங்க. பேமெண்ட் கொடுக்காம ஃபேக்ட்ரியை விட்டு இந்த இது ப்ராடக்ட் வெளியில் போகாது. இது அவங்க பாலிசி. அமேசான் அதை வாங்கி 2 மாதம் வச்சுப்பான், 3 மாதம் வச்சுப்பான். வச்சுக்கிட்டு அவன் வந்து கவர்ச்சிகரமாக சலுகைகள் எல்லாம் கொடுத்து அதை விற்பனை செஞ்சு அதுக்கு அப்புறம் நம்மக்கிட்டேருந்து வாங்கிப்பான். அவனால் வந்து ஒரு மாதம் 2 மாதம் ஹோல்டு பண்ண முடியும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டுட்டு. இங்கே வந்து நார்மலாக டெல்லு ஃபஸ்ட்டு நான் சொன்னது மாதிரி ரீட்டைல் கிடையாது. ஆனால் இவர்கள் OEM என்று சொல்லப்படக்கூடிய ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர்கிட்ட பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பலகட்ட பேச்சுவார்த்தை நடக்கிறது. 30,000 ரூபாய் மதிப்புள்ள லேப்டாப்பை 15,000 ரூபாய்க்கு இவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். யார் தருவா? இது போக கவர்மெண்ட்டில் நீங்கள் கேட்டீங்க கிரெடிட் தருவாங்களான்ட்டு. ஃபஸ்ட்டு கிரெடிட் கிடையாது. இன்னொன்று கவர்மெண்ட்டோட சிஸ்டத்தை சொல்லிடுறேன். இது மே மாதத்தில் இருக்கோம்மா, இந்த மாதம் சப்ளை ஆரம்பித்தா வெண்டாருக்கு பணம் போய் சேருது டிசம்பர் ஆகிடும். ஏன்னா அவ்வளவு லேயர் கவர்மெண்ட்டில் இருக்குது. இது உயர்கல்வித்துறையா? அங்கேருந்து வந்து ஃபஸ்ட்டு எல்காட்டு ப்ரொக்யூர் பண்ணி எல்காட்டு நிறுவனம் சம்மந்தப்பட்ட கல்லூரி மண்டலங்களுக்கு அனுப்பி எந்தெந்த கல்லூரிகள்னு அனுப்பி அந்த கல்லூரிகள் ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்டாக் எடுத்து என்ட்ரி போட்டு அதில் ரிப்பேருக்கு இருக்கிறதெல்லாம் இது பண்ணி, இப்போது ஒரு திருச்சி அரசனர் கலைக்கல்லூரின்னு வச்சுங்க, அந்த கலைக்கல்லூரியில் போய் அங்கே கடைசியாக கோடவுனில் அதை என்ட்ரி போட்டு ரிசீவ்டுன்னு போட்டு இது எல்லாம் டேலி ஆன பிறகு தான் கவர்மெண்ட்லேருந்து பில்லு போட்டு ட்ரெஷரிக்கு அனுப்பி ட்ரெஷரி பில்லை பாஸ் பண்ணி பேமெண்ட்டு இந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரிலீஸ் ஆகும். அதுக்கு முன்னாடி வந்து டெண்டர் கேட்பாங்க சார். டெண்டர் அந்த டெண்டர் இவங்க நெகோஷியேட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க. டெண்டர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, அடுத்த வாரம் டெண்டர் வரப்போகுது.
அந்த டெண்டர் பேசிக்கிறாங்க அடுத்த வாரம் டெண்டர்னு. எவனுமே பிட் பண்ண மாட்டான், அதை சொல்லிடுறேன் நான். ஆமாம் 30,000 ரூபாய் OEM தான், ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்கன்னா டெல் வந்து உங்கள் டெண்டரில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதுவும் 15,000 ரூபாய். இன்னொன்று, ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு முகவர்களை வைத்திருப்பார்கள். இன்னோவா கார் வாங்கணும்னா லான்ஸில் தான் போய் வாங்கணும். நான் நேராக டயட்டா ஃபேக்ட்ரிக்கு போகிறேன்னு வாங்க முடியுமா? இல்லை ஆக்சுவலாக எல்காட் அதை பண்ணுவாங்க. எல்காட்டு தான் ப்ரொக்யூரிங் ஏஜென்சின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எல்காட்டு நேரடியாக எப்படி வந்து டெல்லிகிட்டேருந்து போய் வாங்க முடியும்? நீங்கள் வந்து அமேசான் மாதிரி எல்காட்டை ஒரு வெண்டாராக கருதுறீங்க. ஆக்சுவலி எல்காட்டே வெண்டார் தான். நாங்கள் இருக்கிறப்ப வந்து எல்காட் தான் எங்களுக்கு பண்ணாங்க, ப்ரொக்யூர் பண்ணாங்கல்ல. அப்படி வாங்குறதுக்கு இவங்களோட ப்ரைஸ் எப்படி அக்ரியபிளாக இருக்கும்? நிறைய நம்பர்ஸ் வாங்குறாங்கல்ல சார். இப்போ ஒரு இன்னோவா தான் நீங்கள் வாங்குவீங்க, ஆனால் இது லேப்டாப் நிறையா வாங்க போகிறாங்கன்னா கூட அவங்க டெல்லாம் டேரெக்டாக விற்கிறது இல்லை. ஏமா அதுக்காக 30,000 ரூபாய் லேப்டாப்பை 15,000 ரூபாய்க்கு கேட்டால் எப்படிமா கொடுப்பாங்க? உங்களோட ஸ்பெசிஃபிகேஷன் கொடுப்பாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஸ்பெசிஃபிகேஷன் இந்த விலைக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஞாபகம் இல்லையான்னு தெரியல, சட்டப்பேரவை நடந்து கொண்டிருக்கும்போது முன்னாள் அமைச்சர் திரு தங்கமணி எழுந்து நீங்கள் ஒதுக்கிற நிதி 10,000 ரூபாய்க்கு வாங்க போகிறீங்களா லேப்டாப்னு கேட்டார். அதுக்கு யார் பதில்? செழியனா அன்பில் மகேஷன் தெரியல, யாரோ ஒருத்தர் ஏதோ தத்துக்கா புத்தகான்ட்டு ஏதோ ஒரு பதில் சொன்னாங்க. இல்லை நாங்கள் இதுக்கு ஒதுக்கியிருக்கோம். இவங்க ஒதுக்கியிருக்கக்கூடிய 2,000 கோடி நிதி இதற்கு 2 லட்சம் மாணவர்களுக்கு கொடுக்க போதாது. அவர் கேட்டது இப்போ 10,000 ரூபாய்க்கு வாங்க போகிறீங்களா? நீங்கள் ஒதுக்கியிருக்கிற அமௌண்ட்டும் நீங்கள் சொல்கிற நம்பரும் 10,000 ரூபாய்க்கு தான் ப்ராடக்ட்டை வாங்க முடியும் என்று சொன்னார்கள். கூடுதல் நிதி ஒதுக்க இன்று தமிழக அரசிடம் வசதி இல்லை, பட்ஜெட் போட்டாச்சு, எஸ்டிமேட்டை ரிவைஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, இன்னும் நீங்கள் டெண்டர் விடலை. இந்த ப்ராசஸ் எல்லாமே 6 மாதம் எடுக்கும். இன்னொன்று, இந்த ஸ்கீமை எடுத்துகிட்டு நடுவுலேருந்து நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கிறீங்க. அண்டு சின்னவர் தலைமையில் இந்த கமிட்டி போட்டிருக்க தான் இருக்கிறதுலே சிறப்பு. எப்படி செயல்படும் பாருங்கள் இந்த ஸ்கீமு. ஸோ இந்த கூட்டம் நடத்துவதே ஓகே எவ்ரிதிங் இஸ் ஆல் ரைட் என்று காட்டிக்கொள்வதற்கான இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில் போய் நீங்கள் செக்ரட்டரியேட்டில் பிஸியாக இருக்க மாதிரி காமிச்சிக்கலாம்ல. குறைஞ்சது உங்களுக்கு தலைமைச் செயலகம் இருக்குது, சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையில் நீங்கள் பார்க்க வேண்டிய கோப்புகளே ஏராளமாக இருக்கும். இது போக விளையாட்டுத்துறை இருக்குது. இன்னொன்று ஆய்வு கூட்டம்னு சொல்லிட்டு கிளம்பலாமா பாப்பா? கிளம்பலாம். நீங்கள் துணை முதலமைச்சர், சரி அதுவும் இல்லை. இளைஞரணியை முடுக்கி விட்டு தேர்தல் குறித்த வேலைகளை செய்வதற்காக இந்த மாவட்டத்தில் சுற்றுப்பயணம்னு சொல்லி நீங்கள் உங்களை ஆக்டிவாவது அட்லீஸ்ட் வச்சுருக்கலாம்ல. அதெல்லாம் எதுவும் இல்லை. ஆக்டிவாக வச்சுருக்குது காட்டுறது கூட பெட்ரூம்லேருந்து பக்கத்து ரூமுக்கு போகிறது தான் இவங்களோட ஆக்டிவிட்டி. ஆக்சுவலி என்னென்னா, எல்லாரோட மொராலும் டவுன் ஆகிடுச்சு. எப்படி இந்த அமலாக்கத்துறை சோதனைகளை ஹேண்டில் பண்ணுறதுன்னு நோபடி ஹேஸ் எனி க்ளூ. அந்நியார் பயந்து விட்டார். அவன் கூட சேராதன்னு சொன்னேன், கேட்டியா? அப்போவே பாரு, என் பையன் நல்லவன், கெடுத்துட்டு போயிட்டான். ஒன்றுமே தெரியாது என் பையனுக்கு. என் பையன் பேரை சொல்லி இவங்க எல்லாம் சம்பாதிச்சிட்டாங்க என்று அவர் இயல்பாக ஒரு தாயாக அவருக்கு பதைப்பு வருவது இயல்பு. டிவிஹெச்சில் ட்ரூ வேல்யூ ஹோம்ஸில் ரெய்டு நடந்துச்சுன்னா அண்ணனை கூப்பிட்டானே, நீ பார்த்துக்கணும், இது உன் பிரச்சனை என்னட்டாங்க. பொன்முடி மேலே சர்ச்சை இருந்துச்சுன்னா, நான் கெட்ட போகிறேன் கவர்மெண்ட்டுக்கு போனேன், கிளம்புனேன் அப்படின்ட்டாங்க. துரைமுருகனுக்கு ஈடியிலேருந்து பிரச்சனை வந்துச்சுன்னா, நீ வேணாம், நீ போய் அப்போலோ ஹாஸ்பிட்டல் போனேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து பிடிக்கிட்டாங்க. மகனுக்கு பிரச்சனை வரும்போது மகனை துணை முதல்வர் பதவியிலேருந்து நீக்க முடியுமா? இதோடு சேர்த்து நீங்கள் இன்னொன்றை கவனிக்க வேண்டும். திமுகவில் 19 MP அப்போ இருக்காங்க. 19 21 22 இருக்காங்க. அதில் மூத்த எம்பியாக திரு TR பாலு அவர்களை எடுத்துக்கொள்ளலாமா? TR பாலு, ஜெகத்ராஜ் இருக்காரு, அண்ணன் ஜெகத்து, தயாநிதி, அவ்வளவு பேரை விட்டு இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய அந்த குழுவில் கனிமொழியை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். கவனித்தீர்களா? பிஜேபி ஏன்? நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க. ஏன் இப்போ இவருக்கு TR பாலுக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது அப்படி தானே? தயாநிதி மாதிரிலாம் கான்வென்ட்டில் படித்தவர் தெரியுமா? தயாநிதி மாதிரி நல்லா இங்கிலீஷ் பேசுவார், ஹிந்தி கூட பேசுவார். கலைஞர் வந்து அவர் ஏன் மந்திரி ஆகிறேன்னு சொன்னது என்ன காரணம் சொன்னார்? ஹிந்தி பேசுவார். இன்னொன்று, நீங்கள் ஐரோப்பிய நாட்டுக்கு போனீங்கன்னா அங்கே போய் இங்கிலீஷ் வச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க? இது பிஜேபியோட கேம். ஓகே, இவ்வளவு பேர் இருக்கும்போது கனிமொழிக்கு முக்கியத்துவம் கொடுப்பதால் கனிமொழிக்கு செல்வாக்கு கொடுக்கிறதா? அப்படி தினமும் ஒரு அரசியல் கட்சி ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ உதயநிதி அவர்களை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்களா கனிமொழி அவர்களை வச்சு? அதுதானே அரசியல், அது சரியும் கூட. உதயநிதியோடு ஒப்பிடுகையில் கனிமொழி வாரம் தூத்துக்குடி செல்கிறார். கரெக்டாப்பா? எவ்ரி சாட்டர்டே சண்டே ஷில் பி தேர். MP ஹவுஸில் போய் உட்காந்து ஃபஸ்ட் டைம் மாதத்தில் 4 நாள் அங்கே இருப்பாங்க. கேளுங்க. இல்லை, அவங்க மீண்டும் தூத்துக்குடியில் அதிக மார்ஜினில் வின் பண்ணுறதுக்கு ஒரு காரணம்.
இந்த சனிக்கிழமை கனிமொழி இருப்பாங்கன்னு தைரியமாக நம்பி போகலாம் நீங்கள் சேப்பாக்கத்துக்கு போய் எவ்வளோ நாளாச்சு. அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு புயல் கட்சியை சுற்ற தொடங்கி இருக்கிறது. அப்போது கட்சி சின்னாபின்னம் ஆகும்போது கனிமொழி தலைமையில் ஒரு அணி உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா? அப்போ அந்த அணியை பிஜேபி பேக் பண்ணா அதற்கான முதல் படியாக அவரை தேர்ந்தெடுத்தது ஏன் இருக்கக்கூடாது? அதிமுகவில் கூட யாரையோ ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க. தம்பிதுரை. ம். இன்னொன்று ஏது எம்பி, லோக்சபா எம்பி ஏது? மாநிலங்களவையில் சிவி சண்முகம், தர்மர், ஒரு தம்பிதுரை இருக்கார். தம்பிதுரை டெப்டி ஸ்பீக்கராக இருந்தவர், சீனியர்ன்ற முறையில் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று அந்த சீனியாரிட்டி எங்கே கரெக்டாக இருக்குது. சிவி சண்முகத்தெல்லாம் கேட்டோன்னா ஃபர்ஸ்ட் டைம் ராஜ்யசபா எம்பி, தர்மர் ஃபர்ஸ்ட் டைம் ராஜ்யசபா எம்பி, தம்பிதுரை ஃபார்மர் டெப்டி ஸ்பீக்கர், வெரி சீனியாரிட்டி அடிப்படையில் தேர்ந்தெடுத்தாங்க. சீனியாரிட்டி அடிப்படையில்னு பார்த்தா டிஆர் பாலு சீனியர் இல்லையா கனிமொழியோட? ஆக்சுவலாக அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவார் பிஜேபி இருந்து நம்மளை கூப்பிட்டாங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டிருப்பாரு டிஆர் பாலுலாம். பிரைம் மினிஸ்டர் கால்டு மீ அப்படின்னு. இதுதான் அரசியல். இப்போ பிஜேபி திமுக கட்சி பலவீனப்பட்டு உடைவதை விரும்புமா, இல்லை திமுக செல்வாக்காக பிராந்திய அரசியல் பேசிக்கொண்டு மாநில சுயாட்சி பேசிக்கொண்டிருப்பதை விரும்புமா? அவர்கள் அதற்கான வேலையை செய்யத்தானே செய்வார்கள். நீங்கள் கனிமொழியில் நாங்கள் டிஆர் பாலு அனுப்புகிறோம் நீங்கள் சொல்ல வேண்டியதானே? சொல்ல முடியல. வெள்ளை குடை வேந்தே என்ற நிலைமையில் நீங்கள் இருப்பதால் உங்களால் எதுவுமே பேச முடியவில்லை. இன்னொன்று, வில் நாட் கனிமொழி என்ஜாய் திஸ் அட்டென்ஷன்? என்ஜாய் பண்ணுவாங்க. அதான் அண்ணன்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறாங்க. எப்படி ஓரங்கட்டி வைக்கிற என்ன இது பிஜேபிக்காக மரியாதை கொடுக்குற மரியாதை கூட நீ கொடுக்கல. எக்ஸாக்ட்லி. கட்சிக்காக ஒரு துரும்ப கிள்ளி போடாத உன் பையனை தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்க. இந்த குடும்பத்துக்கு 6 மாதம் ஜெயிலில் இருந்திருக்கேன் நான். எனக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணுன்னா பேருக்கு ஒரு மகளிர் அணின்னு ஒன்று போட்டு அதில் இளம் பெண்களும் தனியாக பிரிச்சுக்கிட்டீங்க. நீங்கள் பிரிக்க ட்ரை பண்ணாங்க, நிறுத்திச்சு அந்த அம்மா. நிறுத்திட்டாங்க. டாக் இருந்துச்சு. அனௌன்ஸ்மெண்ட் வாஸ் அபவுட் டு பி மேடு. கனிமொழி பொறுத்து பார்த்து அண்ணன்ட்டெல்லாம் பேசி ஒன்றும் சரிப்படாதுன்னு சொன்ன உடனே வெளிப்படையாக ட்வீட் போட்டாங்க. அண்ணன் செந்தில் பாலாஜி தான் கோவையில் செந்தில் பாலாஜிக்கு கோவையை பொறுப்பாளராக செந்தில் பாலாஜியை போடுறாங்க. அவர் கைதாவதுக்கு முன்னாடி பொறுப்பாளராக போட்டவுடனே அவர் தான் இந்த ஐடியா கொடுக்குறாரு. அது என்ன, இது அதிமுகவில் இந்த மாதிரி இளைஞர்கள் இளம்பெண்கள் பாசறைன்னு ஒன்று இருக்குது, மகளிர் அணி தனியாக இருக்குது, இளைஞர் அணி தனியாக இருக்குது. அதே மாதிரி நம்பலும். அப்போ இளம்பெண்களை பூரா நீங்கள் இங்கே எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா அந்த திமுக மகளிர் அணி என்ன முதியோர் இல்லைம்மா? ஸோ அப்ரோச் பண்ணி பார்க்குறாங்க. மகன் இருக்கிறாரு அப்படின்றதுனால இவர் அது காதிலே வாங்கிக்கல, ட்வீட் போட்டாங்க. இது அவசியமற்ற வேலை, கட்சியில் பிளவை உண்டாக்கும். பட்டுன்னு விட்டாங்க, எதிர்பார்க்கல. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா கனிமொழி சொன்னால் கேட்டுக்கும், அண்ணன் பேச்சை மீறாது, பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அப்புறம் கனிமொழிக்கு இருக்கிறதே தவுளு மகளிர் அணி, அதையும் பிடிக்கிட்டிங்கன்னா அப்புறம் நான் என்ன தான் பாடுறதுன்னு சொல்லிட்டு போர்ட்லி ட்வீட்டட். பட்டுன்னு விட்டாங்க. 2-3 வருஷம் இருக்கும். அதான் ஒரு செந்தில் பாலாஜி சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடின்னு சொல்கிறேன்ல. ஆனால் அவங்க ட்வீட் போடுறதே பெரிய விஷயம். அம்மா இல்லைன்னா புளிங்கிருப்பாங்க. அதை புளிங்கிருப்பாங்க. ஸோ ஏற்கனவே வந்து நிறைய அமைச்சர்கள் அதிருப்தியில் இருக்காங்க. KN நேரு அவங்க அதிருப்தியில் இருக்காரான்னு எனக்கு தெரில. செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டதும் எவ்வளோ வேகமாக வீடியோ போட்டிங்க நீங்கள். ஆமாம். இது போல் அண்ணன் நேருவோட மொத்த சம்பாத்தியத்தையும் 4 வருஷம் சம்பாதிச்ச சம்பாத்தியத்தில் பூரா ட்ரூ வேல்யூ ஹோம்ஸில் பூந்து எல்லாத்தையும் பிடிச்சி இப்படி சல்லடையாக போட்டு சலிச்சுக்கிட்டு இருக்காங்களே. அன்னைக்கு வந்து இந்த அமலாக்கத்துறையின் சோதனைகளை கண்டிக்கிறோன்ட்டு ஒரு அறிக்கை கட்சியிலேருந்து வந்துச்சா? கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் அவர் நேரு. மாணவர்த்தம் இருக்குமா இருக்காதா? நான் பார்த்து வளர்ந்த பையன் மகேஷ். அந்த மகேஷுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் எனக்கு இருக்குதா? இந்த ஆதங்கம் அவருக்கு இருக்குமா இருக்காதா? ஸோ யுவர் ரைட்டு. அடுத்தது சொல்லுங்கள். துரைமுருகனுக்கு மனசில் ஆதங்கம் இருக்குமா இருக்காதா? கட்சியோட பொதுச் செயலாளர் என்ன கரிகால கூட போய் துபாயில் சேர்ந்து கொஞ்சம் சம்பாரிச்சேன், இது ஒரு தப்பா தம்பி? அதுக்கு என்கிட்ட இந்த கனிம வளத்தை பிடுங்கி அதிமுகலேருந்து வந்த ஒருத்தனுக்கு கொடுக்குறீங்க. அப்புறம் நான் எதுக்கு பொதுச் செயலாளர் என்ன வச்சுருக்கீங்க? இது அவருக்கு இருக்குமா இருக்காதா? பொன்முடி திமுக இத்தனை வருஷமாக பேசுனது தானே நான் பேசுனேன். சரி தப்புக்குள்ளே போகல. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பாருங்கள். திராவிடர் கழக மேடைகளில் பேசுனது தானே, இங்கேயே கட்சியிலே பேசுனது தானே. இந்து என்றால் திருடன்னு சொன்னதை விட நான் மோசமாக பேசிட்டேனா? அப்படி அவர் யோசிப்பாரா மாட்டாரா? கட்சியில் அடிப்படை பதில்னு நினைக்கிறீங்க. ஸோ அவங்கெல்லாம் திருமதி கனிமொழி அவர்களின் பின்னால் அணி திரள்வதற்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை அது உங்களுடைய ஆசையா? ரெண்டும். அது என் ஆசை.
ஆசைன்னா எந்த அடிப்படையில் சொல்கிறேன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்த உதயநிதியோடு ஒப்பிடுகையில் தகுதியானவர் திருமதி கனிமொழி என்று நான் நம்புகிறேன். நீங்களும் இதை மறுக்க மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். கட்சியை நேசிக்கிறாங்க, கட்சிக்காக வேலை செய்கிறாங்க, உழைக்கிறாங்க, சாயங்காலம் 5 மணிக்கு எந்திரிக்கல. கரெக்டாப்பா? இந்த அடிப்படையில் தான் சொல்கிறேன். கனிமொழி தலைவரானாலும் திமுகவை எதிர்ப்பதை நிறுத்த போவதில்லை, அது வேறு. ஆனால் இந்த கட்சியை வழிநடத்த திருமதி கனிமொழி ஷீ இஸ் பெட்டர் தான் உதயநிதின்றேன். உழைக்காமல் இந்த பதவிக்கு வந்த உதயநிதி உழைக்காமல் முதலமைச்சர் பதவியும் வேணும்னு ஆசைப்படுறாரு. அட்லீஸ்ட் கனிமொழி அதுக்காக உழைப்பாங்கன்றேன். குடும்பம் தான் இந்த கட்சி அப்படின்னு எப்பவுமே எல்லாரும் வைக்கிற விமர்சனம். அப்படி இருக்கும்போது ஏன் குடும்பத்தில் இருக்க கனிமொழியாக தான் வரணுமா, வேற யாரும் வரக்கூடாதா? நேரு சேகர்பாபு எதுக்கு வரா, எம்ஆர்கே எதுக்கு வரா? ஸோ பொறுமையாக அதெல்லாம் நடக்கும் அப்புறமா படிப்படியாக. இப்போ சார், நம்ம யாரெல்லாம் ரொம்ப பயங்கரமாக திமுகவுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருந்தாங்களோ அவங்களே வந்து கைது பண்ண போகிறாங்க, அமைச்சர்களை கைது பண்ண போகிறாங்க அப்படின்லாம் டிபேட்டில் பேசுகிறத நம்மளால் பார்க்க முடியுது. பேரை சொல்லுங்க. பரவாயில்ல சொல்லியா, வேணாம் விடுங்க. அவரால் சாதாரணமாக சொல்ல முடியாது. பிரகாஷ் அப்படி சொல்கிறாரு. அவர் ஒரு இன்டர்வியூவில் எப்படி வருத்தப்பட்டாரு தெரியும். எனக்கு இது புரியலப்பா. ஏன்பா நீ பிளேட்டை மாற்றி பேசுகிறாங்க? எனக்கு உள்ளபடியே புரியல. இன்னைக்கு தான் அவங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அப்படி தெரிஞ்சாலுமே வந்து ஒரு திமுக சார்புடைய பத்திரிகையாளர்கள் இல்லை இவ்வளோ நாளாக வந்து அவங்களுக்கு ஆதரவாக பேசிட்டு திடீர்னு வந்து மாற்றிலாம் பேச மாட்டாங்க. அர்ஷம் இது வந்து ஒரு கட்சிக்காரன் மாதிரி பேசுவாங்க. பழிவாங்க நடவடிக்கை அவங்க வந்து ஆம் ஆத்மிக்கு அப்படி பண்ணாங்க, கவிதா அவங்களுக்கு அப்படி பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்லேயும் பண்ணிட்டு வராங்க, நம்மளையும் பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும். அவங்க ஏன் அப்படி மாற்றி பேசுறாங்கன்னு எனக்கு கொஞ்சம் புரியல. பெண்ணுல இருந்து ஒரு ஆள் இன்ஸ்ட்ரக்ஷன் போலையாங்க சார் என்ன சொல்லணும்னு. மல்டி பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க. ஏன் எதை வச்சு அப்படி சொல்றீங்க? இல்லை, நீங்கள் 2 பேரும் முன்னாடியே பேசிட்டு வந்துட்டீங்களா? இல்லப்பா, ஷீ இஸ் ரைட். இல்ல பாயிண்ட் வந்துட்டாங்க. இருங்க, நான் என்ன ரீசன் சொல்றேன். இந்த மாதிரி உதயநிதி கைதாக போகிறார் அப்படின்லாம் நியூஸ் போட வேணாம், விளம்பரம் வரும்னு நினச்சிட்டே இருந்திருக்காங்க. அப்புறமா குரூப்பாக உட்காந்து பேசி யோசிச்சு, இல்லைங்க விளம்பரம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை, கூட இருந்தவரே வந்து ரத்தீஷ்லாம் வந்து எஸ்கேப் ஆகிட்டாரு, ஸோ விளம்பரம் கொடுக்குற நிலமையில் அவங்க இல்லை அப்படின்னே பட்டுன்னு இந்த மாதிரி அவங்க நரேட்டிவ் செட் பண்ணதெல்லாம் மாற்றிட்டு உதயநிதி கைதுன்னு நியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை யார் சொல்லி இருக்கணும்? பெண்கிட்ட இருந்து தானே அந்த தகவல்கள் வரணும். அவங்க தானே இதெல்லாம் அவங்க நிறுத்தியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. என்னென்னா, பெண்ன்றது ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் நரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்துச்சு. இப்போ நீங்கள் வந்து 24 நியூஸ் தமிழ், அவங்க ஷீ பிலாங்ஸ் டு நியூஸ் 7, இன்னொருத்தர் புதிய தலைமுறைன்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து இவ்வளோ நாள் பெண்ணுலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் போகும். இந்த டிபேட் எடுங்க, எங்கள் ஆளுங்களை அனுப்புகிறோம், பேசுங்க. பாசிச பாஜக, மாநில உரிமைகளை பறிக்கும் பாஜகன்ட்டு ஒன்று போட்டு உருட்டுங்க. நேற்று உச்சநீதிமன்றம் மாநில உரிமைகள் தொடர்பாக ஒரு தீர்ப்பு வச்சுருக்கு, அதை பற்றி பேசுங்க. இந்தியை திணிக்கிறாங்க, அதை பற்றி பேசுங்கன்னு ஒரு நரேட்டிவை செட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த நான் கலகலத்து போச்சு கோட்டைன்றதை தொடர்ந்து ஒரு வாரமாக நான் சொல்லிகிட்டு இருக்கேன்ல. இந்த இடி சோதனை, அதுவும் செகண்ட் ரவுண்ட் ஆஃப் இடி சோதனை தொடங்கியதும் எல்லாம் போய் எலி பொந்துக்குள்ள ஒளிகிற மாதிரி ஒளிஞ்சிட்டாங்க. இவ்வளோ நாள் இந்த லகடபாண்டி அதிகாரிகள் ஆலோசனை சொல்லி கொண்டிருப்பார்கள் அல்லவா, அவங்க பூரா போய் ஒதுக்கிட்டாங்க பட்டுன்னு. இப்போ என்ன நிலைமைன்னா, இன்றைக்கி இப்போ ஒரு பல அதிகாரிகளை ரத்தீஷ் கண்ட்ரோலில் வச்சுருந்தார், தொடர்பில் இருந்தார்கள். அவங்க அத்தனை பேரும் ஐயோ அன்னைக்கு ஒரு நாள் வாட்ஸ்அப்பில் ரத்தீஷ்க்கு மெசேஜ் அனுப்பிச்சோமே, அன்னைக்கு ஃபேஸ் டைமில் பேசினோமே, அதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது என்று அதிகாரிகள் ஒதுங்க தொடங்கி விட்டார்கள். பெண்ணுக்கு ஒருத்தர் டைரக்ஷன் கொடுக்கணும்ல. பெண் நிறுவனத்தை யார் தொடங்கினது? ஒரு சபரீசன் அவர்களா? மாப்பிள்ளை சார் மரியாதை பேச கற்றுங்க தம்பி. சாருன்னு தான் சொன்னேன். பேர் சொல்லக்கூடாது, மாப்பிள்ளை சார் சொல்லுங்கள். மாப்பிள்ளை சார் அவர் தான் தொடங்கினது. அவரை தான் நீங்கள் போய் விரட்டி விட்டு, இவரால் தான் எங்கே பார்த்தாலும் மாப்பிள்ளைன்ட்டு தான் மாப்பிள்ளை பேரை தான் சொல்கிறாங்க. அவர் இந்தியாவிலே இருக்க வேணான்னு சொல்லு என்று அந்நியாரிடம் சொல்லி இந்த கட்சிக்காக ஓடாக உழைத்த மாப்பிள்ளை சாரை வெளிநாட்டிலே இருக்க வச்சிட்டிங்க. அவர் எந்த வெளிநாட்டில் ஐரோப்பாவில் குடியுரிமை பெறலாம் என்று சிந்திக்க தொடங்கி விட்டார். இன்னொன்று, அவருக்கு மனசில் யாராக இருந்தாலும் என்னை விரட்டி விட்டீங்கல்ல, இப்போ நீங்களே பண்ணுங்க என்று நினைப்பாரா, நினைக்க மாட்டாரா? ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் அவரை அழைத்து கூப்பிட்டு நீங்கள் இதெல்லாம் சரி பண்ணுங்கள், நீங்களே எலெக்ஷனையும் பாருங்கன்ற நினைப்பில் முதல்வர் இருக்கிறார் என்று சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம உள்ளே பூந்து டேமேஜ் கண்ட்ரோல்லாம் பண்ணிட்டோம்னா நமது தேவையை எப்படி குடும்பம் உணரும்? மீண்டும் நம்மளோட அருமை அவங்களுக்கு எப்படி புரியும்?
விட்டு நல்லா அடி வாங்கட்டும். ஏன்பா என்னப்பா யாருமே இல்லை, இப்போ கூப்பிடியாடுற எல்லாத்தையும் நீ பார்த்துக்க என்று சிக்கல் எழுந்தால் தானே அவரை அழைப்பீர்கள். ஆமாம். அப்போ இன்னும் சிக்கல் பெருசாகட்டும் என்று அவர் ஏன் அமைதியாக இருக்கக்கூடாது? இப்போ பெண்ணு டைரக்ஷன் இல்லாமல் இருக்குது. இல்லை, உதயநிதியிடம் போகிற அமலாக்கத்துறை சபரீஷனிடம் போகாதா? சபரீஷன்கிட்ட போகாமல் உதயநிதியை மட்டும் நெருங்குவதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக ஏன் பிஜேபி பயன்படுத்தக்கூடாது? உதயநிதிக்கு தான் எதுவுமே தெரியலன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஓகேங்களா? உதயநிதியை ஈஸி, ஒன்றுமே தெரியல, அரசியலே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் எந்திரிக்க மாட்டார் சீக்கிரம் சொல்கிறீங்க. பெண்ணை உருவாக்குனது சபரீஷன், ஃபண்டை கலெக்ட் பண்ணது சபரீஷன், எல்லாமே சபரீஷன். அப்படி இருக்கும்போது நீங்கள் சபரீஷனை விட்டு உதயநிதி அவர்களை கைது செய்யலை, எதிர்காலத்தில் கைது செய்தாலோ இல்லை உதயநிதி அவர்களை நீங்கள் அவங்க கூட இருக்கவங்களை சிதைச்சாலோ சபரீஷன் அதை ஈஸியாக சரி செஞ்சிட மாட்டாரா? யார்? சபரீஷன். சிம்பிளாக நான் சொல்கிறேன், சபரீஷனை கைது செய்தால் ஸ்டாலினும் துர்காவும் கலங்குவார்களா? உதயநிதியை கைது செய்தால் ஸ்டாலினும் துர்காவும் கலங்குவார்களா? இல்லை, 2 பேரை கைது செஞ்சாலும் கலங்குவாங்க. 2 பேரில் யாருக்கு அதிக சேதம்? இல்லை, கலங்குவாங்க. என்னை தாண்டி லைக் அவங்களுக்கு தேவை திமுக என்ற கட்சி அடி வாங்கணும், அடிப்படணும், உடைக்கணும். அதுதான். அப்படி இருக்கும்பொழுது சபரீஷனோட நீங்கள் சொல்கிறீங்கல்ல, சபரீஷன் நினச்சா அதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் நல்லா அடி வாங்கிட்டோம் அப்புறம் சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் நினச்சா சரி பண்ணலான்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது 2 பேரையும் தூக்கலாம் அப்படியே போல பாஜக அப்படின்னு கேட்குறேன். கரெக்டு. 2 பேரையும் தூக்கி மே மாதமே தூக்கி உள்ளே வச்சிட்டிங்கன்னா அடுத்த வருஷம் ஜனவரி வரைக்கும் எதைத்தான் வச்சு உருட்டுறது? ஃபஸ்ட்டு சத்யேந்திர ஜெயின், அடுத்து மணிஷ் சிசோடியா, கடைசியில் கிளைமாக்ஸ் தானேப்பா கேஜ்ரிவால். ஆமாம். இப்போ விசாகன், அடுத்து ரதீஷு, அதுக்கு அடுத்து விக்ரம், அடுத்து இந்த சினிமா எடுக்கிற தம்பி பேர் என்ன, ஆகாஷ். இப்படி இதெல்லாம் முடிச்சுட்டு டிசம்பர் ஜனவரி வாக்கில் குடும்பத்துக்கிட்ட வந்தால் தானே உங்களுக்கு தேர்தலுக்கு இது பயன்படும். பொசுக்குன்னு எல்லாத்தையும் தூக்கி ஜூன் மாதம் வச்சுட்டேன்னா அப்புறம் இன்னும் 6 மாதத்துக்கு என்ன பண்ணுவீங்க? சார், லியோவோட கேள்வி என்னென்னா, ஏன் சபரீஷன் அவர்களை டச் பண்ணல, ஒன்லி உதயநிதி அப்படின்னு கேட்குறாரு. நான் என்ன நினைக்கிறேன்னா, அடுத்த அரியணை ஏறுவதற்கு தயாராக இருக்கிறவர் உதயநிதி தானே. இது ஒரு முக்கியமான ரீசன். வாரிசாக நீங்கள் யார் அடையாளப்படுத்துகிறீங்க? திரைமறைவில் இருக்கிறவரை டார்கெட் பண்ணுறதுக்கு பதிலாக கூப்பிட்டு வான் பண்ணாலே முடிஞ்சு போச்சு இல்லை? பாரு, வந்த ஏர்போர்ட்லேயே தூக்கிடுவோம், அங்கேயே முடிஞ்சு போச்சா? நாளை முதல்வர் என்று நீங்கள் யாரை அடையாளப்படுத்துகிறீர்கள்? ஒரு கட்சியை டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்கு வாரிசு கையை வச்சா தானே சரியாக இருக்கும். இந்த ஒர்க்கை நிப்பாட்டுறதுக்கு சபரீஷன் எதுக்கு போய் தொடணும்? துட்டு நீங்கள் நவுத்தாமல் நிறுத்தினீங்கனாலே முடிஞ்சு போச்சு. இன்னொன்று சார், சபரீஷன் அவர்கள் வீட்டிலலாம் ஏற்கனவே ரைடு ஆயிருக்கு, பெருசாக கண்டுபிடிக்க முடியல. அவர் ரொம்ப ஸ்மார்ட்டாக அதெல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டாரு. இவங்க அந்த மாதிரி இல்லைல்ல அப்படின்னு அவர் நினச்சிருக்காரு. ஸ்மார்ட் இல்லை, ஈடி ஒரு நம்மளுக்கு எதுவுமே தகவல் வரலையே சார். தொடலன்ற அந்த ஈடி தொடணும்னு நினச்சா தொடலாம். அவர் போய் இந்த எலான் மஸ்க் நிறுவனத்தை போய் கையை வச்சா முடியாதா? விதை நிறுவனத்தை கையை வச்சா முடியாதா? வாட் இஸ் த யூஸ்? நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம பலமுறை விரிவாக விவாதிச்சிருக்கோம். திஸ் இஸ் அ பொலிட்டிக்கல் சர்ச். பொலிட்டிக்கலாக எப்படி உங்களுக்கு இதனால் உதவி வரும், பலன் கிடைக்கும், இதை தானே திங்க் பண்ணுவாங்க பிஜேபி. சபரீஷன் தொட்டோன்னா குடும்பத்தில் யாரோ ஒருத்தரை தொட்டோன்ட்டு ஒரு அடையாளமே ஒழிய கட்சி எப்படி நிலைக்குலைய வைப்பீங்க? இன்றைக்கி உதயநிதியை சுற்றி கட்சி சுழல்கிறதா, சபரீஷனை சுற்றி சுழல்கிறதா? உதயச்சந்திரனை சுற்றி சொல்கிறது. அது உண்மை, அது ஆட்சிப்பா. கட்சி உதயநிதி இல்லை, அவரையும் தானே கை வைக்க போகிறாங்க. அதான் அவரு வாய்ப்பு இருக்காங்க சார். அதனால தானே இப்போ அந்த பாயிண்ட் உங்களுக்கு வேணும், அதுக்காக தான் கேட்குறீங்க. நம்ம ஏதோ ட்வீட் பண்ணிருந்தீங்க, அதை யார்கிட்டயும் பேசுகிறாங்க. இப்படி இந்த கடைசி இப்போ கூட பேசினோம் மீட்டிங்க்கு. ஒரு கேட்டார், என்ன சார் உதயச்சந்திரன் வரலையே அப்படின்ட்டு. அது என்ன டெப்டி சீஃப் மினிஸ்டர் வீட்டில் மீட்டிங் இருக்குது, நான் போகிறது, நாராஜன் நீ போங்க அப்படி உட்காந்துருக்காருன்னா எவ்வளோ ஆணவம் இருக்கும். இப்படிப்பட்ட நபர் தன்னுடைய பேட்ச்மேட்டுகள் டெல்லியில் மத்திய அரசியல் பணியாற்றுவார்கள் அல்லவா, அவர்களெல்லாம் அழைத்து, பொலிட்டீஷியன் சொன்னால் எந்த ஆஃபீஸராக இருந்தாலும் செஞ்சு தானே ஆகணும். ஏடிஎம்கே இருந்தாலும் நாங்கள் இதை தான் செஞ்சுருப்போம், அவங்க சொன்னாங்க நாங்கள் செஞ்சோம், ஆஃபீஸரெல்லாம் கையை வைக்க வேணான்ட்டு பிஎம்ஓவில் சொல்லுங்கள். தமிழகத்தைச் சேர்ந்த திரு உதயச்சந்திரன் அவர்களால் விரட்டி விடப்பட்ட டிவி சோமநாதன் என்று அவருக்கு தமிழ்நாட்டில் சீஃப் செக்ரட்டரி ஆகணும்னு ஆசை, அவர் அங்கே விரட்டி விட்டார். இது காலம் எப்படி இருக்குது பாருங்கள். அவர் போய் ஒட்டுமொத்த மத்திய அரசுக்கான செயலாளர் ஆகிவிட்டார், கேபினட் செக்ரட்டரி. அவர் தி டாப் போஸ்ட். அது
ஒரு ஸ்டேட்டுக்கு சீஃப் செக்ரட்டரி மாதிரி இந்தியாவுக்கு கேபினட் செக்ரட்டரி அந்த போஸ்ட்டுக்கு போயிட்டார் அவர். இங்கே இது லைக் அப்படி சொல்கிறாங்க முதன்மை செயலாளர் மாதிரி. இங்கே சீஃப் செக்ரட்டரி மாதிரின்னு வச்சுக்கோங்க. சீஃப் செக்ரட்டரி இஸ் தி நம்பர் 1 இன் தி ஸ்டேட். அதே மாதிரி கேபினட் செக்ரட்டரி நம்பர் 1 இன் தி கண்ட்ரி. ஓகே. சோமசுந்தரம் சோமநாதன், டிவி சோமநாதன் தமிழகத்தை சேர்ந்த அதிகாரி. இவர் தான் பிராமின் பெயிட்டர் இல்லையா, அவர் போட்டு விரட்டி விட்டு அனுப்பிச்சி விட்டுட்டாரு. அவர் சும்மா இருப்பாரா? ஏற்கனவே நான் நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன், கிருஷ்ணன் என்ற நிதித்துறையில் அற்புதமான அதிகாரி ஒருவர் பணியாற்றி கொண்டிருந்தார். கிருஷ்ணன் போன கவர்மெண்ட்லேயும் ஃபினான்ஸில் இருந்தார். சண்முகத்துக்கு பிறகு சண்முகம் அவர்கள் இருக்கும்போது சண்முகத்துக்கு கீழே திரு கிருஷ்ணன் வேலை செஞ்சு கொண்டிருந்தார். அவருக்கு பிறகு கிருஷ்ணனை ஃபினான்ஸ் செக்ரட்டரி ஆகிட்டு இருந்தால் இன்றைக்கி ஃபினான்சஸ் இவ்வளோ மோசமாக இருக்காது. உதயச்சந்திரனுக்கு புரியாது, அவர் வேட்டி விட்டு அவர் டெப்யூட்டேஷன் வாங்கிட்டு போயிட்டு இன்றைக்கி தகவல் தொழில்நுட்பத்துறையோட மத்திய அரசோட மெய்டி செக்ரட்டரி, மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோட மெய்டி செக்ரட்டரியாக கிருஷ்ணன் அவர்கள் இருக்கார். இப்போ உதயச்சந்திரன் அங்கே பேசிகிட்டு இருக்கார். பியூரோக்ராட்ஸை தொட வேணான்னு சொல்லுங்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க? தொட சொன்னதே என்னங்க? இட் இஸ் ட்ரூ. ஆமாம். என்ன பிரச்சனைன்னா அடுத்த சம்மன் அவருக்குன்னு உதயச்சந்திரனுக்கு தெரியும். என்ட்ரிக்கால வாங்குங்க அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை டாஸ்மாக் எம்டி கேரி அவுட் பண்ணுறாருன்னா அந்த டாஸ்மாகோட போர்டோட வேலை டாஸ்மாக் லாபம் சம்பாதிக்கணும். கரெக்டாக? ஆமாம். அப்போ இந்த டாஸ்மாக் எப்படியெல்லாம் தொழில் நடத்த வேண்டும் என்பதை முடிவு செய்யறதுக்கு தான் அந்த போர்டு போட்டிருக்காங்க. அப்போ அந்த போர்டோட சம்மதம் இல்லாமல் விசாகன் இதை செஞ்சிருப்பாரா? செஞ்சிருக்கோம். விசாகனும் போர்டில் ஒரு மெம்பரு. அப்போ அந்த போர்டு மெம்பராக நீங்கள் இதை சரி செய்கிறதுக்கு அல்லது இதை இப்படி செய்ய வேண்டும் அல்லது இதை மாற்றி செய்யுங்கள் என்பதற்கு போர்டு மெம்பராக நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, என்ன உத்தரவு பிறப்பிச்சிங்க? 50% ரெவன்யூ லீக்கேஜ் இருக்குது அண்டு வெளிப்படையாகவே டாஸ்மாகோட ரெவன்யூ லீக்கேஜ் நடந்துக்கிட்டு இருக்குது. டாஸ்மாக்கு வர வேண்டிய வருமானம் பூரா FL2 லைசன்ஸ் வச்சுருக்கிற இந்த மணமகள் மன்றங்களுக்கு போய்கிட்டு இருக்கு. அப்போ ஆஸ் தி போர்டு மெம்பர், ஆஸ் ஃபினான்ஸ் செக்ரட்டரி, நீங்கள் உதயச்சந்திரனா அந்த போர்டில் இல்லை, ஃபினான்ஸ் செக்ரட்டரி அந்த போர்டில் இருக்கீங்க. அப்போ ஃபினான்ஸ் செக்ரட்டரியாக மாநிலத்தின் வருவாயை பெருக்குவது உங்களது கடமை. அப்போ ஃபினான்ஸ் செக்ரட்டரியாக நீங்கள் என்ன பண்ணீங்க? ஃபினான்ஸ் செக்ரட்டரி நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்டால் விஜிலன்ஸில் சொல்லி எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, டாஸ்மாக் எஃப்ஐஆர் என்று அழைத்து இவரை இந்த வழக்கில் விசாரிக்க வேண்டுமா வேண்டாமா? விசாரிப்பாங்களா? அதான் பேசிட்டார்ல. பேசிட்டார்ல அங்கே மேலே பேசிட்டு இந்த மாதிரி ஃபோன் வந்திருக்கு, முதல்ல அவனை கூப்பிடுங்கன்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களா? எப்படி பார்த்து நான் தான் திருப்பி இது பொலிட்டிக்கல் சர்ச்சுன்னு சொல்கிறேன். இன்னொன்று, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் சரி, மத்திய உளவு நிறுவனங்களுக்கும் சரி, பிஜேபிக்கும் சரி, இந்த கவர்மெண்ட்டை நடத்துகிறதே உதயச்சந்திரன்றது தெரியுமா தெரியாதா? சரி. செக்ரட்டரியில் எந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் எந்த ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணி கேட்டாலும் சொல்லுவாங்களா மாட்டாங்களா? அப்போ 4 வருஷம் நான் பேசிட்டு இருக்கேன் இல்லையா, யூசின்னு. அதான் நமக்கே தெரியும், நம்ம ஆடியன்ஸுக்கே தெரியும். மத்திய உளவுத்துறைக்கு தெரியாதா? சார் அவர் முன்னாடி என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருந்தது சார்? உதயச்சந்திரன் அவர்கள் முன்னாடி இந்த லீக்கேஜ் இருந்துச்சு இல்லையா, அதை தடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் இருந்ததா? ஏன்னா அவர் ஒரு அதிகாரி, அவர் சொல்வது போலே அவரால் என்ன செய்ய முடியும்? அவர் தான்மா முதல்வர்கிட்ட ஒரு வார்த்தை இந்த மாதிரி சார் தப்பு நடக்குது, இதை சரி பண்ணுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா சிஎம் கேட்டுப்பார். சிஎம் அதான் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நாமக்கல் கவிஞர் 10வது மாடியிலேருந்து குதிங்கன்னு உதயச்சந்திரன் சொன்னால் குதிச்சிடுவார். இன்றைக்கி அதான் நிலைமை. புள்ள எந்த ரெக்கமெண்டேஷன் வந்தாலும் சார்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுரு. வீட்டில் மனைவி ஏதாவது ரெக்கமெண்டேஷன் சொன்னாலும் செக்ரட்டரிட்ட கேட்டு, செக்ரட்டரி சார் சொன்னாரா, செக்ரட்டரி சார்ட்ட கேளுங்க. இப்படி தான் அவர் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா, உதயச்சந்திரன் தமிழ் உணர்வாளர், திராவிட சிந்தனை கொண்டவர், அதனால் நமது நலன், கட்சியின் நலன், இது ஒன்றையே லட்சியமாக கொண்டு செயல்படுபவர் தான் இந்த உதயச்சந்திரன். கடந்த ஆட்சியில் இப்படிப்பட்ட அருமையான திராவிட அதிகாரியை உப்பு கழகத்தில் போட்டு வீணடித்து விட்டனர் மூடர்கள். இப்போ அவருக்கு செயல்படுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதனால் அவர் நமது நலனை மட்டுமே சிந்திப்பார். அதனால்தான் இப்படிப்பட்ட அதிகாரியின் மனம் கோணக்கூடாது என்பதற்காகத்தான் அவருக்கு பிடிக்கலன்றதுக்காக. உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்கல்ல சார், நீங்கள் பிடிஆரை மாற்றிடலாம். தியாகராஜன் நீ போனேங்க, யார் சார் வேணும் உங்களுக்கு? தென்னரசு ஓகே அண்ணா, நீங்கள் வாங்கண்ணே. தென்னரசுக்கு ஃபினான்ஸ் பிடிக்கல, இண்டஸ்ட்ரீஸ் பார்த்துட்டு இருந்தார். நான் இங்கேயே இருந்துடுறேன், ஏன்னா ஃபினான்ஸ் தலைவலி, புரியுதுங்களா? இதை தூக்கி அதில் போடணும், அதை தூக்கி இதில் போடணும், மேனேஜ் பண்ணணும், பெரிய தலைவலி. ஒரு அமைச்சராக என்ன பார்ப்பாரு அவர்? துட்டு வராது, எப்படி சம்பாதிக்கலாம் தான் பார்ப்பாரு. துட்டு வராது, ஃபினான்ஸ் என்ன துட்டு வரும்? கையெழுத்து தான் போடணும், வேலை மட்டும் செய்யணும், துட்டு வராது. இது பிடிஆருக்கு ஆக்சுவலி பிடிக்கும். ஆமாம், அதான் ஒவ்வொருத்தருக்கு ஃபேவரட் சப்ஜெக்ட்னு இருக்குல்ல சார். பிடிஆருக்கு இது பிடிக்கும். இன்னொன்று, பிடிஆருக்கு இந்த பணம் சம்பாதிக்கிறது அதெல்லாம் விட எல்லா மினிஸ்ட்ரியையும் நான் கண்ட்ரோலில் வச்சுருக்கேன்.
கூப்பிட்டு இந்த மாதிரி நேரு வந்து அண்ணே இந்த மாதிரி திருச்சியில் இந்த மாதிரி ஒரு பாலம் போடுறோம், பஞ்சப்பூருக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு பாலம் போடுறேண்ணே அப்படின்னா எவ்வளோண்ணே செலவாகும் அப்படின்னு கேட்பார். அண்ணே ஒரு 450 கோடிண்ணே அப்படின்ட்டு ஒரு 3 பங்கு போட்டு அதில் கொண்டு வருவார்னா, இங்கே பாரு நான் போன வாரம் கலிஃபோர்னியாவில் கட்டியிருக்காங்க பாரு, ஐஐடியிலேருந்து ரிப்போர்ட் வாங்கியிருக்கேன், 50 கோடியில் கட்டலாம் இந்த பாலத்தை, இதுக்கு எதுக்குண்ணே 450 கோடின்றவார். அதனால் எல்லாம் சேர்ந்து ஒழிச்சு விட்டாங்க. ஃபஸ்ட்டு அதில் ப்ரிடாமினெண்ட்டாக அதில் ரீசனு உதயச்சந்திரன். நீங்கள் சொன்னதும் ஒரு காரணம். நேற்று மீட்டிங்க்கு போகாதது இந்த ஆள் உட்காந்துருப்பார், இவர் மூஞ்சலெல்லாம் முடிக்க நான் விரும்பல. அவர் சொன்னார். அது மட்டும் இல்லாமல் மெயின் காரணம் இன்னும் டெப்டி சீஃப் மினிஸ்டர், நான் சிஎம்ஏ கண்ட்ரோல் பண்ணுறீங்க, மீட்டிங்கில் கூப்பிட்டா போகணுமா, நாராஜா நீங்கள் போங்க, இதான் ரீசன். ஸோ இப்போ யாராவது ஒரு டைரக்ஷன் கொடுக்கணும்ல. ஸோ இப்போ பெண்ணு டைரக்ஷன் இல்லாமல் இருக்குன்னு நீங்கள் ரொம்ப கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சிட்டிங்க. பெண்ணு 4 வருஷமாக கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்கல்ல மீடியாவை, உடஞ்சிருச்சு. இன்றைக்கி இந்த நரேட்டிவை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அட்லீஸ்ட் யாராவது வாட்ச் பண்ணி சார் மீடியா அகென்ஸ்டாக போகுது, நம்ம இதை சரி பண்ணணுன்றது யாராவது ஒருத்தர் சொல்லணும். நீங்கள் உங்களோட நலன் விரும்பிகள் இருந்தால் சொல்லுவாங்க. யாருக்கு இவ்வளோ அக்கறை இருக்குது? அதிகாரிக்கு என்ன இருக்குது? அதிகாரி ஐயோ நம்ம ரத்தீஷ்க்கு என்னைக்கு பேசியிருக்கோன்னு தான் யோசிச்சுட்ருப்பான். மீடியாவில் இப்படி நியூஸ் வருதுன்னா அதிகாரி கவலைப்படுவானா? அரசியல்வாதி கவலைப்படுவானே? எல்லோரும் நம்மளோட இடி ரைடை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நம்ம இதை ஏதாவது பண்ணணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் அவங்கள தான் கிட்டே சேர்க்கறது இல்லை எவ்வளோ நாள். ஸோ அமைச்சர்கள் அவர்கள் தங்களது நலனை பாதுகாக்கிறதுக்கான வேலையில் அவங்க போயிட்டாங்க, கட்சிக்காரங்க போகிறா. இப்போ யார் உங்களுக்கு சொல்லுவா? சிஎம்க்கு யாரும் சொல்லுவா? செந்தில்வேலன் ஒரு ஆள் கண்ட்ரோல் பண்ண முடியுமா மீடியாவை? செந்தில்வேலனும் ஐயோ நம்ம 4 வாட்டி பேசியிருக்கோமே ரத்தீஷ் கூட, இது தெரிஞ்சிருந்துச்சு. ஜிவாவில் ஐயோ அடிக்கடி வாட்ஸ்அப்பில் வேறு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்க, டெலீட் பண்ணு, ஃபோனை மாற்று, புது ஃபோன் வாங்கிட்டாயா அப்போயா. அண்டு ரத்தீஷ் பிடிபட்டு இருந்தாலும் ரத்தீஷோட ஃபோனில் இருந்தெல்லாம் ஈடி எதுவுமே எடுத்துருக்க முடியாது. உங்கள் லியோ கிட்ட ரத்தீஷ் பேசணுன்னா 2 ஃபோனு 2 டாங்கிள், ஓகேவா? 2 ஃபோன்லேயும் 2 நம்பர் இருக்கும், வாட்ஸ்அப்புக்கு ஒரு நம்பர் இருக்கும், அதில் டேட்டா வேலை செய்யாது. உங்கள்கிட்ட ஒரு ஃபோனையும் டாங்கிளையும் கொடுத்துருவாங்க. டாங்கிள் ஆன் பண்ணி டாங்கிளில் இருக்க ஒய்ஃபைலேருந்து அதில் இருக்கிற நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் பேசுவீங்க. இப்போ எதுலேருந்து ஐபிடிஆர் எடுக்க முடியும்? எடுக்கவே முடியாது. 1 மாதத்துக்கு ஒரு வாட்டி தம்பி, யார் அந்த தம்பி, ஃபோனை மாற்றிக்கொண்டே இருப்பார், எதுவுமே எடுக்க முடியாது. லண்டன்லேருந்து அடிக்கடி இந்த டாங்கிள்கள் வந்து கொண்டே இருக்கும். இவ்வளோ ஆதாரங்களே இல்லாமல் பல விஷயங்களை செஞ்சுருக்காரு, எதுக்கு தான் ஓடி போனார்னே புரியல. அதுதாம்மா எனக்கும் புரியல. இப்போது விசாரித்தவுடன் தெரிகிறது. நம்ம கூட சர்வீஸ் லிஃப்ட்டில் வந்து இப்போ தப்பித்து சென்றார் என்று சொன்னேன்ல, நேற்று 174 குடியிருக்கும் ஒருவர் சொன்னார் சர்வீஸ் லிஃப்ட்டில் போகலையாம். சர்வீஸ் லிஃப்ட்டில் கீழே சிசிடிவி இருக்குமா. சர்வீஸ் லிஃப்ட் எதுக்குன்னா இந்த ஜொமேட்டோவில் போகிறவங்கெல்லாம் மேலே சென்று டெலிவரி பண்ணுறதுக்கு. அதனால் அங்கே ஒரு இது இருக்குது. ஃபயர் எக்ஸிட் வழியாக போயிருக்காரு, ஸ்டெப்ஸ்லேயே நடந்து. ஃபயர் எக்ஸிட்டில் ஸ்டெப்ஸ் இல்லைப்பா, ஏணி. இல்லை சில இதில் ஸ்டெப்ஸ் வச்சுருப்பாங்க, இது ஏணி. ஏனியா? நான் கேட்டுட்டேன், என்கிட்ட 174 தகவல் சொல்கிறவங்க இப்போ படியா ஏனியான்னு சொல்ல மாட்டாங்களா? 14வது மாடி 14வது மாடியிலேருந்து இறங்குகிறீர்களே, ஏனியில் இறங்குறீங்களே, ஸ்லிப்பாக இந்த செத்துக்கித்து போயிருப்பையா? ஈடி அதிகாரின்னு கேள்வி தானேயா கேட்க போகிறாங்க? இப்போ 14 மாடிலேருந்து ஏனியில் இறங்கிருக்காரு. என்னையா கழுத்தையா ஏசி விட போகிறாங்க? இவ்வளோ ரூபா சம்பாதிக்க தெரியுதில்ல, அப்போ வச்சு கம்பெனி ஆரம்பிக்க தெரியுதில்ல, அப்போ இதுவும் தான் வரும். அண்ட் அந்த இதில் ஒன்று சொல்ல மறந்து விட்டேன். ரத்தீஷோட கிளாஸ்மேட் வந்து இந்த நேச்சுரல் சலூன் வச்சுருக்கால குமரவேலோட மகன் ரத்தீஷோட கிளாஸ்மேட்டு. அப்போ குமரவேலோட மகனுக்கிட்ட சொல்லி எங்களுக்கு ஒரு ஃப்ரான்ச்சைசி கொடுங்க, நேச்சுரல் ஃப்ரான்ச்சைசி ஒரு 4 ஃப்ரான்ச்சைசி கொடுங்க என்று வாங்கி இப்படி தான் பிஸ்னஸ்குள்ளேயே வர்றாங்க அந்த ஃபேமிலி. இதுதான் அவரோட தொடக்கம். அது பின்னாடி அது என்ன பண்ணுது, இந்த விஜய் சேதுபதி படம் புரியாத புதியன்னு திரைப்படம்லாம் எடுத்து அப்படி இப்படி படிப்படியாக வளர்ந்து இன்றைக்கி மிகப்பெரிய தொழிலதிபர். இல்லை அந்த படத்தில் வந்து கொஞ்சம் பாட்டு ஹிட்டு அதில், அந்த புரியாத புதிய இல்லையா? ஆமாம், ஓகேங்களா. அது படம் ரொம்ப நாள் ரிலீஸ் ஆகாமல் வந்துச்சு. அதில் வெள்ளைக்கணவன்றன்னு ஒரு பாட்டு இருக்கும், நல்ல ஹிட்டு. இப்போ யாரும் கேட்க மாட்டாங்க, ஆனால் அந்த படம் சரியாக ஓடலை அந்த டைமில். 2017 ரிலீஸ் ஆகிடும். ஆமாம். அதுக்கப்புறம் அந்த ஆக்கோ வெளியிலே வரல. ஆக்கோ அப்படியே அமிங்கிடுச்சு, அவ்வளோதான். ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு பண்ணாங்க, அப்புறம் வரல. சார் பெண் சம்மந்தமாகவே ஒரு கேள்வி சார்.
இப்போ பெண் அமைதியாயிட்டா உடனே ஆக்டிவாக வேலை பார்க்குறதுக்கு தான் உதயநிதி ஸ்டாலினோட இன்னொருத்தர் இருக்கார்ல சுனில் கனுகுலோ அவரும் வந்து ரதீஷோடு நமக்கு இருக்கக்கூடிய தொடர்புகளை விசாரித்தால் என்ன செய்வது என்று. இன்னொன்று, நீங்கள் இந்த சபரீசனை பற்றி கேட்கும்போது ஏன் அவர் பண்ண மாட்டாரா அப்படின்றதுலாம் நீங்கள் சொன்னீங்க. அந்த சபரீசனையும் சபரீசனுடைய பெண் நிறுவனத்தையும் டம்மி பண்ணுறதுக்கு தானே உதயநிதி சுனில் கனுகுலோ கொண்டு வர்றாரு. உதயநிதியோட பப்ளிசிட்டிக்கு மட்டும் பெண் நிறுவனம் உதயநிதி சம்மந்தமான எந்த நியூஸையும் புஷ் பண்ணாது மீடியாவில். ஸோ உதயநிதியோட பப்ளிசிட்டியை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ரதீஷ் அழைத்து வந்த நபர் தான் சுனில் கனுகுலோ. ஸோ சுனில் கனுகுலோட ஸ்டாஃப் 2 பேர் குறிஞ்சியில் எப்போதும் இருப்பார்கள். அவர்கள் உதயநிதியோட பப்ளிசிட்டி, உதயநிதி தொடர்பான நியூஸை மட்டும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேலையை செய்வதற்காக. நீங்கள் சொல்கிறத இப்படி தான் எடுத்துக்கணும். ஆக்சுவலாக உதயநிதி சம்மந்தமான நியூஸ் வந்து பாசிட்டிவ் எதுவும் போடக்கூடாது, நெகட்டிவாக வந்தாலும் வரட்டும், எப்படி வேணால் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கை கழுவிட்டாங்க. இப்போ என்ன? ஆமாம், அதாவது பெண்ணுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, நம்ம கட்சிக்கு வேலை செய்கிறோம், தனிநபருக்கு அல்லன்றது உருட்டு உருட்டு. புரியுதா? உதயநிதியும் தனிநபராக பார்த்தாங்க. இப்போ கே நேருக்கான பப்ளிசிட்டியை பெண்ணு பார்க்குமா? பார்க்காது. அது போல தான் உதயநிதி அவங்கள பொறுத்த வரைக்கும். இல்லை, கட்சிக்கு ஒரு டேமேஜ் வருது, இல்லை கட்சியில் தனிநபருக்கு ஒரு டேமேஜ் வருது, அதை விட மாட்டாங்க பெண். ஓகேங்களா? இப்போது உங்களுக்கு வந்து உதயநிதி கைது செய்யப்படுகிறாரா அப்படின்னு ஒரு டிபேட் வைக்கிற அளவுக்கு மீடியா போயிட்டாங்கன்னா, அதுவும் சார் நான் எதிர்பார்க்கல, சில மீடியாக்கள்லாம் அப்படியே வந்து டிபேட்டில் போனாங்க, விவாத மேடையில் அப்படியே போனாங்க. போகும்போது எப்படி இப்படி பண்ணுறாங்க சொல்கிறல அந்த ஜேர்னலிஸ்ட்டை ஒருத்தர் பிரகாஷ் இல்லை, அவர்லாம் அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதுக்கு என்ன ரீசன்? இது என்னன்னா அவங்க ஆங்கிலேருந்து பாருங்க. அப்புறம் நாங்கள் ஒருத்தர் இருக்கிறோம், நீ எங்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கலாம் எங்களுக்கும் சேர்த்து பாருன்னு. இதுக்குன்னே தனியாக வந்து துட்டை கொடுத்து சுனில் கனுகுலுன்ட்டு ஒரு டீமையே நீங்கள் செட் பண்ணி, இன்னொன்று சுனில் கனுகுலு வேண்டான்னு சொல்லிட்டு தான் பெண் நிறுவனம் உருவாக்கப்பட்டது இன்னோஸா. அப்போ வேணான்னு சுனிலை கூப்பிட்டு வந்து நீங்கள் இங்கே வேலைக்கு வைக்கிறீங்கன்னா அப்புறம் இப்போ எதுக்கு எங்ககிட்ட வரீங்க? நாளை ஃபண்டு ஏற்பாடு பண்ணி பெண்ணுக்கு சம்பளம் கொடுத்துட்ருக்கேன், நீங்கள் தனியாக சுனிலுக்கு சம்பளம் கொடுக்குறீங்க. நான் ஏன் பார்க்கணும்? அவஸ்தைப்படுங்க. யாருமே இப்போ தெரியுதா? இந்தியாவுக்குள்ளே வரக்கூடாது, அவர் மாப்பிள்ளை வர வேணான்னு சொல்லுங்கள். இந்தியாவுக்கு எங்கே பார்த்தாலும் அவர் பேர் தான் வருது. இன்னும் சொன்னீங்கல்ல, இப்போ தெரியுதா யாருமே? என்ன ஒரு 40-50 கோடி ஒரு வாட்ச் வாங்கினது இது ஒரு தப்பா? இல்லை, சுனில் ஏன் இப்போ ஆக்டிவாக இல்லைன்னு கேட்குறேன். ஒரு வண்டி ஓடுவதற்கு தேவை என்ன? பெட்ரோல். அந்த பெட்ரோலை சுனிலுக்கு கொடுத்து கொண்டிருந்தது யார்? ரதீஷ். சுனிலுக்கு என்ன திராவிட இயக்கத்தின் மீது உள்ள பிடிப்பின் காரணமாக வந்து உதயநிதி வேலை செய்து வந்தாரா? எதுக்கு வந்தார்? நமக்கு வந்தார். அப்பப்பா போயிட்டு திருப்பி வந்தார்ல, ஏடிஎம்கே வேலை செஞ்சு முடிச்சு திருப்பி வந்தால, எதுக்கு வந்தார் சொல்லுங்கள்? வந்த நாள் டெண்டர் போடலாம், 2 அதிகாரி போஸ்டிங் போட்டு துட்டை வாங்கலாம். அதுக்குன்னு சடன் பிரேக்கா போட்டுருவாரு. ஆமாம், பணம் என்ன சுனிலுக்கு என்ன சோஷியல் சர்வீஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்காருன்னு நினச்சிட்ருங்களா? இங்கே பணம் வேணும், யார் கொடுப்பா பணத்தை? உதயநிதியை இந்த பணம் எடுத்து கொடுப்பாரா? யார் இதெல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தது? தம்பி மிஸ்ஸிங், சுனில் நீட்டினார் கம்பி. அல்டிமேட்லி யூ ஒர்க் ஃபார் சேலரி. இப்போ வேலை பார்த்துட்டு அப்புறமா கூட கிரெடிட்டாக வாங்கிக்கோங்க, அதுதானே உங்கள் வேலை. சார், லாஜிக் இருக்கா இல்லையா? அப்படி என்னம்மா எழுத்துப்பூர்வமாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போட்டு செய்கிற வேலையாம்மா அதெல்லாம்? பேங்க்கில் இருந்தால் கொடுத்துட்ருப்பாங்க பணத்தை. அம்மா இப்படி இருக்கிறீங்க. மூத்த பத்திரிகைகள் உங்களை பெருமையாக வர சொன்னார். தம்பி வந்து இப்போ ஒரு எத்தனாம் தேதி சார் எஸ்கேப் பண்ணாரு? இந்த 3 நாட்கள் ஆகிறது. என்ன 15ஆம் தேதி வாக்குன்னு சொல்லுவோமா? 30ஆம் தேதி வரைக்கும் ஒரு சம்பளம் வாங்கியிருப்பார்ல, அது வரைக்கும் வேலை பார்க்கணும்ல. அதுக்கு முன்னாடிலாம் ஏகப்பட்ட கட்டிங்க போட்டாங்க மாவிங்க, கோடி கணக்கில் போட்டாங்க. இப்போ எல்லாத்துக்கும் பயம். நம்ம சொல்றதான் கரெக்ட், நம்ம சேஃபாக இருக்கணும். ரதீஷ் கூட எல்லாமே கான்டாக்டில் இருந்தால் நம்மளுக்கு வருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயம். நமக்கு வந்துருவோம், ஈடி நம்மளை சம்மன் பண்ணால் என்ன பண்ணுறது? நம்ம வேற காங்கிரஸ் கட்சியோட உறுப்பினர். ஓ, காங்கிரஸில் வேற இருக்கியா நீ? அப்போ நீ தான் வேணும், வா தனியாக கூப்பிடுவாரு. நீங்கள் போய் உங்கள் 2 பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க, நீங்கள் தைரியமாக போகிறதுக்கான பொய் கேஸு. எனக்கு என்ன பயம்? வர்றேன். நீங்கள் ஒரு 200 கோடி 300 கோடி 2 பேரும் திருடி வச்சுருந்தீங்கன்னா இவ்வளோ தைரியமாக பேசுவீங்களா? இவ்வளோ தைரியமாக ஃபேஸ் பண்ணுவீங்களா? தப்பு இல்லை உங்ககிட்ட. நாங்கள் ஜேர்னலிசம் பண்ண மேலே பொய் கேஸ் போட்டிருக்கேன், நான் ஃபேஸ் பண்ணுறேன். திருடி வச்சுருந்தீங்கன்னா, மணல் கடத்துகிற நபர்கள்ட்ட காசு வாங்கி வச்சுருந்தீங்கன்னா, டாஸ்மாகில் கட்டிங் போட்டிருந்தீங்கன்னா, ஒவ்வொரு அமைச்சர்கள்ட்டையும் கட்டிங் போட்டிங்கன்னா,
எல்லா விஷயங்களையும் இவர் முதல்வருக்கு எப்படி துணை முதல்வர் தினேஷோ அதுபோல் துணை முதல்வருக்கு அத்தனையும் இணை முதல்வர். அப்போ மந்திரிங்க வந்து தனியாக கொடுப்பாங்களா? தம்பியை கொஞ்சம் பார்த்து சொல்லு சின்னவர்கிட்ட. எல்லாம் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. யார்கிட்டெல்லாம் உனக்குலாம் என்ன எம்எல்ஏ சீட்டு வேணுமான்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு வசூலை போட சுனில் தம்பி எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாம் போச்சு. கொண்டு கொடுப்பாங்க, சும்மா கொடுப்பாங்க தெரியுங்களா? எம்எல்ஏ சீட்டுக்கு ஆஸ்பிரன்ஸ் இருப்பாங்கல்ல. ஆனால் எங்கள் மாவட்ட செயலர் கொடுக்க மாட்டாங்கண்ணா, நீங்கள் உங்கள் மூலமாக உங்கள் ரெக்கமெண்டேஷனில் உங்கள் கோட்டாவில் என்ன உள்ளே எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு சும்மா வந்து தம்பியை பார்த்து தம்பி இந்த வை ஒரு 10 லட்சம் வை, சும்மா வை, காப்பி கிப்பி சாப்பிட வச்சுக்கிட்டு ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்துட்டு போவாங்க. எல்லாம் போச்சு. சார் நம்ம எப்போதுமே வந்து பத்திரப்பதிவு அந்த துறையை பற்றி பேசுகிறோம். அதில் மட்டும் எப்படி மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறோம். வருவோம் தொடர்ந்து வந்து பேசிக்கிட்டே இருக்கோம். சமீபத்தில் ஒரு அறிக்கை வெளில வந்திருக்கு. அதாவது சார் பதிவு அலுவலகங்கள் இருக்குல்ல, அவங்கெல்லாம் போய் தணிக்கை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்க்குலர் வெளில வந்திருக்கு. எதுக்காக அந்த சர்க்குலர்? இதுக்கு முன்னாடி ஏன் வராமல் இப்போ திடீர்னு வருது? பத்திரப்பதிவு வந்து 2 வகையாக இருக்கும். ஒன்று விவசாய நிலம், இன்னொன்று வீட்டுமனை. இது போன்ற நிலம். வீட்டுமனையை ஸ்கொயர் ஃபீட்டில் பதிவு செய்யணும். விவசாய நிலங்களை சென்ட்டில் பதிவு செய்வாங்க. ஓகேங்களா? அப்போ விவசாய நிலமாக இருந்தால் 20 சென்ட் கம்மியாக நீங்கள் விவசாயம் பண்ண முடியாது. 5 சென்ட்டில் விவசாயம் பண்ண முடியுமா? முடியாது. மினிமம் 20 சென்ட், 20 சென்ட், 25 சென்ட். ஸோ ஸ்பெசிஃபிக்காக இந்த டேக்ஸ் இவேஷனை வந்து சேவ் பண்ணுறதுக்காக 2018 ஐஜி ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு சர்க்குலரை போடுறாரு. 20 சென்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய நிலங்கள் பதிவு செய்யப்பட்டால் எந்த சூழலிலும் அதை விவசாய நிலமாக பதிவு செய்யக்கூடாது. உண்மையிலேயே அது விவசாய நிலமாக இருக்கிறதா இல்லையா என்பதை சம்மந்தப்பட்ட சார் பதிவாளர் நேராக சென்று அந்த தளத்திற்கு ஆய்வு செய்து விவசாய நிலமாக இருந்தால் பக்கத்தில் எங்கே இருக்குது பிளாட் இருக்கான்றதெல்லாம் பார்த்துட்டு தான் பதிவு செய்ய வேண்டும் என்று உத்தரவு போட்டிருந்தார். வரி ஏய்ப்பு செய்வதற்காக அமைச்சர் மூர்த்தி அறிமுகப்படுத்திய ஒரு நவீன திட்டம் என்னவென்றால், இப்போ நான் வந்து இந்த ஏரியாவில் ஒரு காஞ்சிபுரத்தில் ஒரு லேஅவுட் போடுறேன், ரிலேஸ் லேஅவுட்டு. இப்போ நான் 2 ஏக்கர் லேண்டை லேஅவுட்டாக அப்படியே நான் கன்வெர்ட் பண்ணேன்னா அதில் ஒரு 20% வந்து ஓஎஸ்ஆர் லேண்டாக போயிடும். கரெக்டாக? ஆமாம். பூங்காக்கா போயிடும், ரோடுக்கு கொஞ்சம் போயிடும். இது போக நான் இதெல்லாம் கன்வெர்ட் பண்ணி பதிவு பண்ணேன்னா ஸ்கொயர் ஃபீட்டில் நான் இந்த நிலத்தை பதிவு செய்து இந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நான் முத்திரைத்தாள் கட்டணும் இல்லையா? இதற்கு பதிலாக நான் இந்த 2 ஏக்கர் நிலத்தை 20 சென்ட்டாக பதிவு பண்ணேன்னா 20 சென்ட் அதுக்கப்புறம் சப்டிவிஷன் பண்ணிக்கிறது. ஓகேவா? ஸோ இந்த ஏக்கர்லேருந்து நான் பிளாட்டாக கன்வெர்ட் பண்ணும்போது மொத்தமாக 2 ஏக்கரை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக 20 சென்ட்டாக பதிவு பண்ணேன்னா 1ஆம் தேதி 20 சென்ட்டு, 5ஆம் தேதி ஒரு 20 சென்ட். புரியுதா நம்ம சொல்கிற டெக்னிக்கு? நிறைய இடம் கொடுக்கும்போது நீங்கள் ஓஎஸ்ஆர் நிலம் கொடுக்கணும், இப்படி பண்ணால் கொடுக்கணும். முத்திரைத்தாள் கட்டணம் எவ்வளோ? இன்னொன்று ஏக்கராக பதிவு பண்ணுறேன், ஸ்கொயர் ஃபீட்டில் முத்திரைத்தாள் கட்டணம் கட்டுறதுக்கும் சென்ட்டுக்கு கட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்கா? சென்ட்டுனா நான் சென்ட்டுக்கு தான் கட்டுவேன் ஸ்டாம்ப் டியூட்டி, ஸ்கொயர் ஃபீட் கட்ட வேண்டியதில்லை. நான் இப்போ பிளாட்டாக போட்டேன்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி கட்டணும். அப்போ டெவலப்பராக எனக்கு என்ன லாபம்? ஸோ இந்த யாரெல்லாம் புதுசாக லேஅவுட் போடுறாங்களோ அவங்களெல்லாம் வந்து 20 சென்ட் அக்ரிகல்ச்சர் லேண்டாகவே பிரித்து பதிவு பண்ணிக்கங்க. இது வந்து கடந்த 3-4 ஆண்டுகளாக இந்த திமுக ஆட்சி வந்ததிலிருந்து இது போல் நடந்து கொண்டு இருக்கிறது. அரசுக்கு இந்த வகையில் ஏற்பட்ட முத்திரைத்தாள் கட்டண இழப்பு மட்டும் 1 லட்சம் கோடி. 1 லட்சம் கோடி. ஒரு ஏக்கர் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஒரு ஏக்கரை ஸ்கொயர் ஃபீட்டாக கன்வெர்ட் பண்ணி ஸ்டாம்ப் டியூட்டி போடு, 9% போடு. அதையே 20 சென்ட்டாக பிரித்து விவசாய நிலமாக போட்டோன்னா என்ன வரும் ஸ்டாம்ப் டியூட்டி? சென்ட்டுக்கான ஸ்டாம்ப் டியூட்டிக்கும் ஸ்கொயர் ஃபீட்டுக்கான ஸ்டாம்ப் டியூட்டியும் ஜஸ்ட் ஒப்பீடு பண்ணுப்பா. 4 வருஷமாக தமிழ்நாடு பூரா நடந்த ரெஜிஸ்ட்ரேஷனை கணக்கில் எடுங்க. ப்ளஸ் ரியல் எஸ்டேட் டிஃப்ரெண்ட்டு, விவசாய நிலம் இஸ் டிஃப்ரெண்ட்டு. அந்த ரியல் எஸ்டேட்டை வந்து விவசாய நிலமாக பண்ணியிருக்காங்க. பிளாட்டாக இருக்கிறதெல்லாம் விவசாய நிலம். இது நடந்த உடனே இது 4 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். தினேஷ் ஆலிவர் பொன்ராஜ் அவரும் இதுக்கெல்லாம் சம்மதிச்சுக்கிட்டு தான் இருந்தார். இப்போ ஒரு 3 மாதமாக வந்து அவர் டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ராருக்கெல்லாம் ஏஐஜி ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் பதவி உயர்வு கொடுக்கணுன்ட்டு அவங்கக்கிட்ட துட்டு வாங்கிக்கிட்டு போடுன்றாரு. நம்ம இப்போ ஏற்கனவே பேசணும் ஷோரில்.
அவர் ஐஜி ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் மிஸ்டர் ஆலிவர் பொன்ராஜ் வந்து இவங்கெல்லாம் கொள்ளக்காரங்க, இவங்களுக்கெல்லாம் ப்ரொமோஷன் எல்லார் மேலேயும் சார்ஜஸ் பெண்டிங்காக இருக்குது, இவங்களுக்கெல்லாம் ப்ரொமோஷன் கொடுத்தா நாளைக்கு நான் ஜெயிலுக்கு போகணுன்னு அவர் ப்ரொமோஷனில் கையெழுத்து போட மாட்டேங்கிறார். உடனே ஒரு மந்திரி மூர்த்தி இவங்களை விட்டு இவர் மேலே விமன் ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொல்லிட்டு புகார் கொடுன்னு அவரை தூண்டி விட்டார். பதிலுக்கு இவர்கிட்ட அதிகாரம் இருக்குல்ல, இவர் சும்மா இருப்பாரா? 4 வருஷமாக நடந்த எல்லா பத்திரப்பதவியும் ஆடிட் பண்ணுன்னு ஒரு டீமை போட்டார். படிப்பா யார் யார் போட்டிருக்கு? ஓ இவர் இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட் தான் போட்டிருக்கு. ஆமாம், ஐஜி ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்க்குலர் அது. பாருங்க, அவங்க நினைச்சா என்னெல்லாம் பண்ண முடியல, அதிகாரிகள் நினைச்சா. இப்போ ஆடிட்டு, டிஆர் ஆடிட், இன்னொன்று ஒரு விஷயம் சேர்த்து சொல்லிடுறேன். எல்லா மாவட்டத்திலையும் டிஆர் அட்மின், டிஆர் ஆடிட்னு 2 பதவி. ஒரு மாவட்டத்துக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ரார், டிஆர் ஆடிட்டு, டிஆர் அட்மின். ஆடிட்டுன்றது வந்து எதுக்குன்னா, ஆடிட்டு இந்த இதில் எதுலேயுமே பங்கெடுக்கக்கூடாது. ஆடிட்டோட வேலை எந்த பத்திரம் இருந்தாலும் அதை போய் ஆடிட் பண்ணுறது தான் இங்கே வேலை. அதனால தான் டிஆர் ஆடிட்டுன்ற பதவியே இருக்கிறது. மூர்த்தி டிஆர் அட்மினே டிஆர் ஆடிட் அடிஷ்னல் சார்ஜாக பார்ப்பார். அதாவது எவன் தப்பு பண்ணுறானோ அவனே ஆடிட் பண்ணணும். எப்படி நடக்கும் பாருங்க ஆடிட்டு. எவன் ஆடிட் பண்ணுவான்? இது 4 வருஷமாக ஆடிட்டு டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர்ஸ் அந்த வேலையை செய்யலை. டிஆர் ஆடிட் போஸ்ட்டை பூரா வேக்கெட்டாக வைக்கிறது, அடிஷ்னல் சார்ஜாக போடுறது, துட்டையும் வாங்கிட்டு இவனை ஆடிட் பண்ணிக்குவானே. இதையெல்லாம் மாற்றுவதற்காக ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற ஆடிட்டரை இன்னொரு மாவட்டத்துக்கு ஆடிட்டர்ஸ், டிஸ்ட்ரிக்டர்ஸ். அவர் பால் பாண்டி வந்து மதுரை பதிவு, ஆமாம் பதிவு மாவட்டம், அவர் ஆய்வு செய்ய வேண்டிய மாவட்டம் மதுரை. ஒருத்தர் வந்து கடலூர், அவர் கடலூர், கள்ளக்குறிச்சி, சிதம்பரம் போட்டிருக்காங்க. ஒருத்தவங்க திருச்சி, கரூர், பெரம்பூர், அரியலூர், புதுக்கோட்டைன்னு போட்டிருக்காங்க. இப்படின்னு ஆடிட்டு போட்டிருக்காரு. இப்போ இவர் நாளைக்கு சிக்கல் வந்துச்சுன்னா நீ என்னப்பா பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்டு, இதை பாருங்க சார், நான் ஆடிட்டுக்கு டீம் போட்டிருக்கேன் சார் என்று அவர் தப்பித்துக் கொள்வார். இந்த ஆடிட் நடந்தால் இந்த 1 லட்சம் கோடி இழப்பீடு ஏற்படுத்தியதற்காக கிட்டத்தட்ட பத்திரப்பதிவு துறையில் 70% பத்திரப்பதிவாளர்கள் சிக்குவார்கள். யார் யாரெல்லாம் நான் சொன்னேன், ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு 50 லட்சம்லேருந்து 60 லட்சம் வரைக்கும் கொடுத்துட்டு போகிறாங்கன்ட்டு. கொடுத்துட்டு போனால் இப்படி ஃப்ராடுத்தனம் பண்ணி இந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணால் தான் உங்களுக்கு துட்டு வரும். இப்போ நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க, உங்கள் வீட்டுக்கு எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா போய் எதுக்கு 5 லட்சம் எதுக்கு லஞ்சம் கொடுக்க போகிறீங்க? கொடுக்க மாட்டீங்க இல்லையா? இந்த மாதிரி சதுரடியில் பதிவு செய்ய வேண்டியது சென்ட்டாக பதிவு பண்ணனா ஸ்டாம்ப் டியூட்டி மிச்சமாதுன்னு லஞ்சம் கொடுப்பீங்க. அப்படி லஞ்சமாக வாங்கினா தானே நீங்கள் 50 லட்ச ரூபா மந்திரிக்கு கொடுத்த லஞ்சத்தை இந்த டிஆர் கவர் பண்ண முடியும், எஸ்ஆர் கவர் பண்ண முடியும். அதுக்காக இப்படி இந்த 4 வருஷமாக நடந்துச்சு. அதை பண்ணுறதுக்கு ஆடிட் இன்னைக்கு போட்டிருக்காரு. ஸோ மேலும் மேலும் இந்த சிக்கல் வலுக்கிறது. சார் உங்கள் வீட்டில் வந்து இந்த சாக்கடையில் கலந்து ஊற்றுனாங்க, அதோட அப்டேட் என்னங்க சார்? எப்படி போயிட்டு இருக்கு? நான் இல்லை, நான் ஊற்றும் போது இல்லை சார், நீங்கள் வேற சார், நம்ம தான் ஊற்றிக்கிறோன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சம்பவம் நடந்தப்போ இருந்தேன், வெளியே இருந்தேன், கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருந்தேன். மாலதி, இந்த பேர் தான் கிரைம் பிரான்ச் சிஐடி ஸ்பெஷலைஸ்டு இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சின்னு பேர். அமர்வு நீதிமன்றம் முன்ஜாமீனை தள்ளுபடி செய்து கிட்டத்தட்ட 20 நாட்கள் கடந்து விட்டது. ஒரு சிபிசிஐடி, இதை பார்த்து கொண்டிருக்கும் சிபிசிஐடி போலீஸாருக்கு க்ளூ கொடுக்குறேன். சென்னையில் தான் இருக்காங்க வாணிஸ்ரீ. என்ன என்கிட்டே ஃபோன் பண்ணி எங்கே இருக்காங்க கேட்டிங்கன்னா சொல்ல மாட்டேன், அதையும் சொல்லிடுறேன். கண்டுபிடிங்க. பெருசாக போலீஸு, இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி, ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சின்னு சொல்கிறீங்கல்ல. நான் எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், ஒரு எதிர்க்கட்சி தலைவர் 4 முறை இதை எழுப்பிவிட்டார். சட்டப்பேரவையில் இது குறித்து பேசியிருக்கிறார். ஒரு பெண்ணு இது வரைக்கும் வாணிஸ்ரீயை கைது செய்யும் முயற்சியில் சிபிசிஐடி ஈடுபடவில்லை. செல்வ பெருந்தகை என்ன மீறி எவன் அவனை கைது செய்யலான்னு நான் பார்க்குறேன்ட்டு உத்தரவாதம் கொடுத்துருக்கிறார். நான் சிஎம்கிட்ட பேசிட்டேன், உன்னை போலீஸ் எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு வாக்குறுதி கொடுத்துருக்குறார். இதில் எல்லாமா சிஎம் தலையிடுவார், இவர் தலையிட்டாலும் தெரியல. நடுவில் நம்ம கை விட்டாருன்னு சொல்லிட்டு பேசியிருந்தோம். இப்போ செல்வ பெருந்தகை இந்த வாக்குறுதி கொடுத்துருக்காரு. சிபிசிஐடி அரெஸ்ட் பண்ணாதப்போ இவர் சொல்கிறது கரெக்ட் இருந்தால் நம்ம புரிஞ்சுக்க முடியும். போய் அழுதுருப்பாங்க போல. ஆமாம், அப்போ போய் செல்வ பிறந்தகிட்ட பேசி அழுது நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் சிஎம்கிட்ட பேசி உன்னை காப்பாற்றுறேன்னு சொல்கிறாருன்னா சிபிசிஐடிக்கு இது எதுவுமே தெரியாமல் உட்காந்துருக்காங்க. நம்மக்கிட்ட வந்து இது எங்கங்க, அந்த வாலி எங்கங்க, அவங்க கொண்டு வந்த வாலி வச்சிருக்கீங்களா இன்னொன்று? நம்ம அதுக்குள்ளே கழுவிட்டீங்களா? ஏன் கழுவுனீங்க? கொஞ்சம் ஒரு 20 நாளைக்கு அந்த நாற்றத்தை பொறுத்து கொண்டு நீங்கள் இருக்கக்கூடாதா? நாங்கள் வந்து சாம்பிள் எடுத்துருப்போம்ல. எந்த லட்சணத்தில் இருக்க பாருங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட். மக்கள் தெரிஞ்சுக்கணும். அதை எந்த முயற்சியும் உங்களை கைது செய்து எந்த முயற்சியும் எடுக்கலப்பா. நான் ஏற்கனவே இந்த சம்பவம் பற்றி பேசும்போது சொன்னேன், உங்களுக்கு நினைவு இருக்கும். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் தான் இதன் பின்னணியில் உள்ள உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படுவார்கள் என்று நான் ஏற்கனவே பேசியிருந்தேன். அது தொடர்ந்து நிரூபணமாகி கொண்டிருக்கு.
இன்னும் ஆனஸ்டி மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறேன். சரிங்க சார், இந்த அரசியல் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசினோம். தொடர்ந்து அரசியலத்தில் பேசலாம். ரொம்ப நன்றி. நன்றி சார்.